أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. முக்கியமான சில கேள்விகள் இருப்பதாக சொன்னதுனால தான் இந்த டிஸ்கஷன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கேள்வியாக கேட்டிங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பதிலாக சொல்லிடலாம். இல்லை இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை இன்ஷா அல்லாஹ். ஒரு கேள்வி வரும் தானே? ஓ அந்த கேள்விகள் வர மாதிரி பதில் சொல்லிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கேளுங்க. அதாவது இப்போ தௌஹீத் சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் உண்டு. இது இஸ்லாம் கொள்கைக்கு வெளியே உள்ளவங்கள்ட்ட தான் முந்தி இருந்துச்சு. இப்போ இலங்கையில் நீங்கள் ஜம்மியத்துல் உலமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஜம்மியத்துல் உலமாவுடைய கருத்தே அல்லாஹு தாலா மூலாவானத்துக்கு இறங்கி வருகிறான் என்ற விஷயத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நேரடி பொருளை விளங்கி கொள்ளவே மாட்டாங்க. பொதுவாக அஷ்அரியா கொள்கையில் உள்ள எல்லாரும் அந்த கருத்து தான் இருக்கிறான். இலங்கை ஜம்மியத்துல் உலமா கூட அல்லாஹு தஆலா மூலாவானத்துக்கு இறங்கி வருகிறான்னு சொன்னால் அந்த இறங்கி வருகிறான் என்ற நேரடி பொருளை என்ன செய்ய மாட்டாங்க, விளங்க மாட்டாங்க. அவங்க என்ன விளங்குவாங்கன்னா, நெருங்கி வருகிறான், நம்மளை என்ன செய்கிறான், நெருங்குகிறான், அல்லது ரஹமத் என்ற பார்வையை கொண்டு பார்க்கிறான், அப்படித்தான் விளங்க சொல்லுவாங்க. அப்போ இது கொள்கைக்கு வெளியே உள்ளவங்களுக்கு மத்தியில் தான் இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் என்ன செய்யுது, இந்த பிரச்சனை வந்துருக்கு. அதான் அல்லாஹு தஆலா முதல் வானத்துக்கு ஒவ்வொரு இரவிலும் இறங்கி வருகிறான். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் யாராக இருக்கிறீங்களா, நான் பாவ மன்னிப்பு தயார். என்னிடத்தில் கேட்பவர்கள் யாராக இருக்கிறீர்கள், நான் கேட்க தயார் என்று ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த சுபஹுடைய நேரம் வரைக்கும் இருப்பான். அதுக்கு பின்னால் அது வரைக்கும் இருப்பான்ற செய்தி நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாவானத்துக்கு என்னது, முதலாவானத்துக்கு இறங்கி வாரது என்று சொன்னால் அது பல வகையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஒன்று, அல்லாஹு தஆலாவுடைய அரசு என்ன செஞ்சிடும், காலியாகிடும். அல்லாஹு தஆலா அரசில் தானே எப்பயும் இருப்பான். மூலாவானத்துக்கு இறங்கி வந்தால் அரசு என்ன செஞ்சிடும், காலியாகிரும். ஒரு முதலாவது ரீசன். ரெண்டாவது முதலாவானத்தில் ஈக்க வேண்டி வரும். ஏன், எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சுபஹாய்க்க ஃபஜ்ராய்க்கன்னு தான் இருக்குது. ஃபஜ்ர் வரைக்கும் இருப்பான்னு சொன்னால் உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஃபஜ்ர் வந்துகிட்டே இருக்கும். அப்போ 24 மணித்தியாலும் அல்லாஹு தஆலா அங்கே இருக்க வேண்டி வரும். எனவே இந்த ஹதீஸை நேரடி பொருளை என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. எப்படி விளங்கணும்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது அப்படி விளங்கணும், அல்லது அல்லாஹு தஆலா நெருங்கி என்ன செய்கிறான், வருகிறான் அப்படி விளங்கணும்னு சொல்றாங்க. ஆனா முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும். ஒரு ஆள் இதுக்கு விளக்கமே கொடுக்கலன்னு வைங்களேன், இப்படி விளக்கமே கொடுக்கலன்னு வைங்க, நான் ஹதீஸை உள்ளபடியே தான் விளங்குவேன்னா ஒரு ஹதீஸை பின்பற்றினவரா ஆக மாட்டாரா? குர்ஆனை ஹதீஸையும் பின்பற்றணும், அதான் எங்களோட அடிப்படை. சரி, ஹதீஸ்ல வருது அல்லாஹு தஆலா முதலாவானத்துக்கு ஒவ்வொரு இரவிலும் இறங்கி வருகிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது கன்ஃபார்ம் தானே? அப்போ ஒரு மனுஷன் சொல்றாரு, என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே சொல்றாரு, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இரவிலும் முதலாவானத்துக்கு இறங்கி வருகிறான் அப்படி என்று சொன்னா பிழை என்று சொல்லலுமா? எங்களுக்கு சொன்ன வார்த்தை யார வார்த்தை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி சொல்லக்கூடாது, சொன்னது நாங்கள் இல்லையே. முதலாவது விஷயம், நாங்களா சொன்னா பரவாயில்ல, நாங்களா வார்த்தையை சிந்திச்சா பரவாயில்ல. ஹதீஸ்ல வருது அல்லாஹு தஆலா முதலாவானத்துக்கு இறங்கி வருகிறான்னு வருது. அப்போ ஒருவர் அந்த ஹதீஸை ஏத்துக்கண்டாருன்னா அந்த ஹதீஸ்ல உள்ள மாதிரி தான் நான் நம்புவேன் என்று சொன்னா, இது எந்த வகையில, எந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸ் பிரச்சனை ஆகிது, எந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸ் பிரச்சனை ஆகி, எந்த ஹதீஸுக்கு பிரச்சனை ஆகி, எதுவுமே இல்லை. அப்ப இது ஒரு இதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த கருத்து இந்த நூற்றாண்டுல உருவான கருத்தல், இந்த மாதிரியான வழிகேடான கருத்துக்கள் இந்த நூற்றாண்டுல இல்ல. இது இஸ்லாமிய சமுதாயத்துடைய 2ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சிட்டு, முத்தஸிலா, ஷரியா, இந்த மாத்ரூதியா இந்த பிரிவுகள் மூலம் இந்த சிந்தனை போக்கு, ஹதீஸை உள்ளபடி விளங்காம மாற்று விளக்கம் கொடுத்து சிந்திக்கக்கூடிய அந்த போக்கு ஆரம்பிச்சுட்டு. ஆனா இதுக்கு விளக்கம் சொல்ல முந்தி நான் முதலாவது ஒரு விஷயம் சொல்றேன், என்ன தெரியுமா? முதலாவானத்துக்கு இறங்கி வருகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதை விட பொருத்தமான வார்த்தை ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மக்களுக்கு இந்த வார்த்தையை செலக்ட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க, என்ன தெரியுமா? அதாவது பால்குடி சம்பந்தமான சாலிம் ஹதீஸ் இருக்குது, அதுல அருள என்று சொல்வது, அருள் ஐஹி அப்படின்னு சொல்வது, அதுக்கு நேரடி பொருள் என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, இந்த கருத்தை யாரால் முன்வைக்கப்பட்டதோ அவங்கள இலக்க வச்சுதான் நான் விளக்கத்தை சொல்றேன். அருள் ஐஹி அதாவது அவர்களுக்கு அவருக்கு பாலூட்டுங்கள். பாலூட்டுங்கள் என்றா வாய் வைத்து பாலூட்டலை தான் குறிக்கும்.
மாற்று கருத்தே நாங்க சொல்ல மாட்டோம்ன்றாங்க. இறங்கி வருகிறான்றதுக்கு மாற்று கருத்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்ற சரியா, இறங்கி வருகிறான்டா இறங்கி வாரத்தை தான் குறிக்கும், வேற எதையும் என்ன செய்யறது இல்லை, குறிக்கிறது இல்லை. அப்ப இறங்கி வாராண்டத்துல மட்டும் வேற மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, கருத்து கொடுக்குறாங்க. இறங்கி என்சிலன்னா இறங்கி வாரான் தான், இறங்கி வாரத்துக்கு இன்னொரு கருத்து ஒண்ணு என்னது இல்ல, அங்க மட்டும் இன்னொரு கருத்து என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க. ஆனா பாலூட்டல் வாய் வைத்து பாலூட்டல் இடத்துல இன்னொரு கருத்து இல்ல, அதுக்கு அதான் கருத்து. அதனால நீங்க என்ன செஞ்சாலும் அந்த கருத்தை தான் என்ன செய்யணும், கொடுக்கணும் சொல்றத பாக்குறோம். அது நேரடி என்னது, அது ஒரு முரண்பாடான விஷயம். அதனால இது முதல் அம்சம். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, ஹதீத எப்பயும் அல்லாஹ்வுடைய விஷயத்தை நாங்க படிக்கிற டைம்ல, அல்லாஹ்வுடைய விஷயத்தை படிக்கிற டைம்ல, விளங்குற டைம்ல எல்லாம் ஒரு நாளும் மனிதர்களோட ஒப்பிட்டு விளக்கங்களை சொல்லக்கூடாது. இப்போ உதாரணமா முதலாம் தட்டுல இருந்து ரெண்டாம் தட்டுக்கு நீங்க இறங்குறீங்க, இறங்கினீங்கன்னா முதலாம் தட்டு காலியாகிரும். இது நாங்க உலகத்துல படைப்புகளுக்கு பார்த்த சிவத்து. மேல் இது ஒரு விஷயத்தை எடுத்து கீழே வச்சா மேல் தட்டு என்ன செஞ்சிடும், காலியாகிரும். நாங்க யாருல பார்த்தது, படைக்கப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தது. அல்லாஹ்வால உலகத்துல யாரெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, எவையெல்லாம் படைக்கப்பட்டிருக்குதோ அதுல கண்ட முறை தான் மேலுக்கு இருந்து கீழுக்கு வந்தா மேலுக்கு காலியாகிறது. இப்படித்தான் அல்லாஹ்வும் இருப்பான் எப்படி கண்டுபிடிச்சோம், இப்படித்தான் அல்லாஹ்வும் இருப்பான் எப்படி கண்டுபிடிச்சோம். உலகத்துல இடத்தையும் காலத்தையும் படைக்கிறதுக்கு முந்தி படைச்சோம் அதாவது உள்ள வந்தா யாரு, அல்லாஹ். இடத்தை படைக்க முந்தி காலத்தை படைக்க முந்தி உள்ள வந்தா அல்லாஹ். அப்ப இடம் இல்லாம அல்லாஹ் இருந்திக்கானா இல்லையா, இடம் இல்லாம இருந்த ஒத்தனை இப்படி என்ன செய்யலாம், நாங்க சிந்திக்கல. மூலாந்தாள் இருந்து கீழாவனத்துக்கு தான் மூலாவனம் காலி ஆகிருமெண்டா அப்ப அல்லாஹ் இடம் தேவைன்ற அர்த்தம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்ப அதனால படைப்புகளை சிந்திக்கிறதே அல்லாஹ்வை சிந்திக்கிறதே ஒரே மாதிரி என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. முதல் பிள்ளை இந்த மாதிரி வானங்கள் பூமி மரங்கள் நிலங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுத்தி என்ன செய்வான், கையில் எடுப்பான்னு ஹதீஸ்ல வருது. எல்லாவற்றையும் சுற்றி சுத்தி கையில் எடுப்பான்னு வருது. அப்ப சுத்தி கையில் எடுக்கிற அளவுக்குள்ள ஒரு அம்சம் தான் வானங்கள் பூமி எல்லாம். அப்ப அதுல இறங்கி வாரான் என்றதை நாங்க நினைச்ச மாதிரி கற்பனை பண்ணலாமா, கற்பனை பண்ண இயலாது. அதனால எப்படி விளங்கணும்டா, அல்லாஹ் தஆலா மூலாவானத்துக்கு இறங்கி வருகிறான்டா, இறங்கி வரான்டா விளங்கணும். இன்னொன்று சொல்றாங்க தெரியுமா, 24 மணி தியாலம் அது டைம் டைம் இருக்குதானே, டைம் அல்லாவுக்கு டைம் என்ற அம்சம் என்ன செய்யுது, அல்லாவை கட்டுப்படுத்தாது. அல்லாஹ் காலங்கள் இடங்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால உருவானவர். அப்ப அல்லாஹ் டைம் வச்சு என்ன செய்யக்கூடாது, நாங்க எங்களுக்கு தான் டைம், எங்களுக்கு தான் டைம் என்கின்ற அம்சம் சொல்லப்பட்டு காலங்கள் நேரங்கள் படைக்கிறதுக்கு முந்தி அல்லாஹ் தஆலா உருவானவன். இல்லைன்னா நிறைய இடங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை வரும். உதாரணமா குர்ஆன்ல வருது என்னது, ஹத்தா மத்லஅல் ஃபஜ்ர், லைலத்துல் கத்ர் என்ன செய்யும், சுபஹ் உதயமாகும் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வருது. எந்த சுபஹ் உதயமாகும் வரைக்கும் லைலத்துல் கத்ர் இருக்கும், லைலத்துல் கத்ர் இருக்கும் என்று சொன்னால் லைலத்துல் கத்ர் அதாவது மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, முதல்ல அந்த இந்த உலகத்துல இருப்பாங்க எது வரைக்கும், லைலத்துல் கத்ர் அந்த சுபஹ் ஃபஜ்ர் வரும் வரைக்கும் இருப்பாங்க. அப்ப ஃபஜ்ர் வரைக்கும் இருப்பேன். இப்ப இங்க ஃபஜ்ர் ஆயிட்டு அப்ப போயிட்டாங்கன்னு அர்த்தமா, அங்கல ஃபஜ்ர் ஆயிக்குது அங்களையும் போயிட்டாங்கன்னு அர்த்தமா, எப்படி விளங்குற அந்த செய்தியை. அப்ப அதனால அல்லாஹ்வுடைய அம்சங்கள் அந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்டு அல்லது மனிதர்களோடு ஒப்பிட்டு விளங்கி கொள்ள இயலாது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல பொதுவாகவே இஸ்லாமிய அக்கீதா எப்படி இருந்துட்டு வாரதுன்னு சொன்னால் உள்ளதை உள்ளபடி என்ன செஞ்சிடணும், விளங்கிடணும். அதுக்கு காரணம் மூடத்தனமா நம்பணும்ன்றதல்ல. இறைவன் விஷயத்தை படிக்கிறதுக்கு எப்பயும் ஒரு நாலேஜ் என்று சொன்னா ஒன்றை வச்சுதான் ஒன்றை படிக்கணும். ஆட்டை வச்சுதான் மாட்டை படிக்கலாம், விளங்கிட்டா. ஒரு நிறத்தை வச்சுதான் இன்னொரு நிறத்தை என்ன செய்யலாம், படிக்கலாம். ஒப்பிட்டு படிக்கிறதா கல்வி. அல்லாஹ்க்கு ஒப்பாக எதுவுமே என்னது இல்ல. அப்ப சொன்னத்தை சொன்னபடி ஏத்துக்கிறது தான் ஒரே ஒரு வழி. அல்லாஹ் விளங்குறதுக்கு இன்னொன்று ஒப்பிட்டு ஒரு புள்ள கேக்குது என்னது, ஒரு ஒரு எப்படி யானை இருக்கு, யானை காணாத ஒரு புள்ள யானை எப்படி இருக்கும், 4 கால் இருக்கு, நீ ஆட்டை பாத்திக்கிறாய் தானே, அந்த 4 கால் தான், அந்த மாதிரி 4 கால் யானைக்கு இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒப்பிட்டு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத விஷயங்களை ரசூலாங்க எப்படி சொன்னாங்களோ அப்படியே ஏத்துக்கணும். இதுதான் சரியான விஷயம். சில இடங்கள்ல நாங்க இப்ப யாரை இந்த விஷயத்துல விமர்சிக்கிறோமோ அவங்க சில இடங்கள்ல இதைத்தான் கடைபிடிக்கிறாங்க, இதைத்தான் கடைபிடிக்கிறாங்க. உதாரணமா இறைவனுக்கு உருவம் உண்டு, இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்ற டைம்ல குர்ஆன் வசனம் யௌம யுக்ஷஃபு அன் ஸாक़ி வ யுதஅவுன இல ஸுஜூத், கெண்டை காலை விட்டு என்ன செய்யப்படும், ஆடை மறுமையினாலில் அகற்றப்படும் அப்படின்னு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார், தனது காலை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நரகத்துல வைப்பான். அப்ப கெண்டை காலை விட்டு அகற்றப்படும் என்று வருது. ஒரு கெண்டை கால் தான் வருது அந்த குர்ஆன் வசனத்துல, மத்த கெண்டை காலுக்கு என்ன நிலைமை அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க, இந்த விஷயத்துல அப்படித்தான் என்ன செய்யணும், நம்பணும் தான் என்ன செஞ்சாங்க, பதில் சொன்னாங்க. அதே போல இன்னல்லாஹ் ஹலக ஆதம ஃபீ சூரத்தி, அல்லாஹ் தஆலா ஆதமை அவனது உருவத்திலே படைத்திருக்கிறான், ஆதமை அவனது உருவத்திலே படைத்திருக்கிறான்னு வருது. இது எப்படி விளங்குறது, அவனுக்கே உரிய உருவத்துல படைச்சிருக்கிறான்னு சொன்னா அது எப்படி விளங்குறது. அப்ப நாங்க என்ன விளங்கணும்னா ஹதீஸ் அதைத்தான் சொல்லுது. ஆனா இந்த ஹதீஸ் மூலம் முழுமையாக நாடப்படுற செய்தி எங்களுக்கு என்னன்னு தெரியாது.
அகைதாவுடைய விஷயத்தை இப்படி நம்பினா தான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம சரியா நம்பலாம். அதுக்கு மெயின் ரீசன் நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்ன தெரியுமா? இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு விளங்கிக் கொள்றவன் அல்ல அவன். அதாவது ஒப்பீடுகளுக்கு அப்பாற்பட்டவன். மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒப்பிட்டு விளங்கிக்கலாம். இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டு விளங்கவே இயலாது. ஒப்பிட்டு விளங்காத ஒருவனை சொன்ன செய்தியை நம்ம அப்படியே ஏத்துக்கிறதான் பொருத்தம். சொன்ன செய்தியை அப்படியே ஏத்துக்கிறதான் பொருத்தம். இடத்தை நீங்க சுருக்கமா என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். இதுல ரஹ்மத்து இறங்கி வருது, அல்லாஹ் தஆலா நெருங்கி வாரான், எப்படி சொன்னாலும் கேள்விக்கு 24 மணித்தியால நெருங்கி வாரான், அப்ப நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான்னு அர்த்தமா அதுக்கு? அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஃபீ குல்லி லைலா ஒவ்வொரு இரவிலும் சொன்னாங்க. கேள்வி வருமா இல்லையா? ஒவ்வொரு இரவிலுமே சொன்னாங்க. ஒவ்வொரு இரவிலும் ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா நெருங்கி வருகிறான்டே கருத்து எடுங்களே. இறங்கி வருகிறான் கருத்து எடுக்காம நெருங்கி வருகிறான்டே எடுத்தா அப்ப நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான்னு தான் வளர்க்க வேண்டி வரும். ஏன் 24 மணி நேரம் ஃபஜ்ர் வந்து கொண்டே இருக்குமே, அப்ப நெருங்கி வந்து கொண்டே இருக்கணும். அப்பயே ரசூலுல்லாஹ் ஃபீ குல்லி லைலா ஒவ்வொரு இரவும் சொன்னாங்க. இந்த கேள்வி என்ன செய்யும்? எப்பொழுதும் என்ன விளக்கம் சொன்னாலும் அதுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால முதலாம் வானத்துக்கு இறங்கி வருகிறான் என்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலாவோட ஒரு செயல்பாடு சம்பந்தமாக எங்களுக்கு வரக்கூடிய ஒரு செய்தி. அரிஷ் அல்லாஹ் தஆலா மேலுக்கு இருந்து கீழுக்கு வாரானோ மூவ்மெண்ட்டோ விளங்கினதுக்கு ரீசன் என்ன? முதலாம் வானத்துக்கு இறங்கி வருகிறான்னா நம்ம இறங்கி வர மாதிரி தான் இறங்கி வரான்னு நாங்க யோசிக்க கூடாது. நாங்க படித்தட்டால் அப்படி இறங்கி வர மாதிரி அல்லாஹ் தஆலா முதலாளத்துல 2ஆம் வானத்துக்கு வந்து 2ஆம் அப்படி வர மாதிரி என்ன செய்யக்கூடாது, நாங்க கற்பனை பண்ணக்கூடாது. அவனுக்கே உரிய தகுதியில் அல்லாஹ் என்ன செய்வான், இறங்கி வருவான். ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, நம்பிடணும். அல்லது ஹதீஸ் என்ன செய்யணும், இது லைஃபான செய்தி, நாங்க நம்ப மாட்டோம்னு சொல்லணும். அதுதான் நாங்க உள்ள செய்தி. அல்லாஹு அலம். இது சுருக்கம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை கேட்டிருக்கு. இல்ல இப்படித்தான். அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா எதை எங்களுக்கு சொல்லி தந்தானோ அதைத்தான் நாங்கள் முழுசா என்ன செய்யணும், விளங்கணும். வேறொரு கருத்து என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. ஆனா சில இடங்கள், இப்போ உதாரணமா அல்லாஹு தஆலாவே 2 மாதிரியும் சொல்லிப்பான். வமா கான ரப்புக நசியா, இறைவன் மறப்பவனாக இல்லை, உமது இறைவன் மறப்பவன் அல்ல. இன்னொரு இடத்துல வருது என்னன்னா, நீங்கள் எப்படி என்னை மறந்து வாழ்ந்தீர்களோ இன்றைய தினம் நாங்களும் உங்களை என்ன செய்து விட்டோம், மறந்து விட்டோம். இன்னா நசீனாக்கும், உங்களை நாங்கள் என்ன செய்து விட்டோம், மறந்து விட்டோம் வருது. இப்ப மறக்க மாட்டேன்னு சொன்னது யாரு, அல்லாஹ். உங்களை மறந்து விட்டோம் என்று சொன்னது யாரு, அல்லாஹ். அப்ப இதுல நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, தஃப்சீர் பண்ண வேண்டியிருக்குது. இதுக்கு காரணம் நாங்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வேத வசனம். நான் என்ன சொல்றேன்டா, அல்லாஹ் ஒரு செய்தி தான் சொல்லிக்க கூட எனக்கு வார ஒரு கஷ்டனை வச்சு நாங்க வேற விளக்கம் சொல்றது இதே அது பெரிய பிள்ளை. எனக்கு ஒரு கேள்வி வருது, அதை வச்சு வேற விளக்கம் சொல்றதுதான் பிள்ளை என்று. இப்ப உதாரணமா பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு ஒவ்வொரு இரவிலும் இறங்கி வருகிறான். என்னிடத்துல கேட்பவர்கள் யார் நான் தருகிறேன் என்று சொல்றான், பாவ மன்னிப்பு தேடுவர்கள் யார் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்றான். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்ற இந்த ஹதீஸ்ல வருது. இப்படி வார ஒரு ஹதீஸ் மாறி விளங்குறதுக்கு என்ன ஹதீஸ் இருக்குது, விளங்கிட்டோம் உங்களுக்கு? இப்ப நேரடியா அப்படி ஒரு செய்தின்னு வருது, இந்த செய்தியை மாறி விளங்குறதுக்கு ஏதாவது முரண்பாடான குர்ஆன் வசனம் இருக்குதா, இந்த ஹதீஸுக்கு ஏதாவது முரண்பாடான ஹதீஸ் வசனங்கள் இருக்குதா மாறி விளங்குறதுக்கு? எதுவுமே இல்லை. எங்கட தேவையில்லாத கேள்விகளை தவிர எந்த குர்ஆன் வசனமும் காரணம் இல்லை, எந்த ஹதீஸும் காரணம் இல்லை. ஆனா இப்ப நீங்க சொல்ற வசனம் இருக்குதே, அல்லாஹ் தஆலா நெருக்கமாக இருக்கிறான் அப்படின்னு வருது. பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எங்க இருக்கிறான்னு சொல்லி எங்களுக்கு குர்ஆன் வசனம் சொல்லி இருக்குது. எங்களுக்கு குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் தஆலா எங்கே இருக்கிறான்னு சொல்லி இருக்குது. என்ன, இன்னல்லாஹ அலல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா பிடரி நரம்பை விட இருக்கிறான்னு சொன்னா நாங்க அந்த செய்தியை அந்த வசனத்தோட ஒப்பிட்டு என்ன செய்யறோம், அந்த வசனத்தை இந்த வசனம் சேர்த்து ஒரு வழக்கம் கொடுக்கிறோம். தனியாக அந்த குர்ஆன் வசனம் வரலன்னு வைங்க, எது அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான்னு குர்ஆன் வசனம் வரல, நாம் உங்களது பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறோம்னா நாங்க என்னமா சொல்லுவோம், அல்லாஹ் தஆலா பிடரி நரம்பை விட ஹக்கீக்கத்தாக, அதாவது தன்னை தாத்தாலே அமைப்பாலே நெருக்கமாக இருக்கிறான்னு சொல்லிடுவோம். என்ன காரணம், இன்னொரு குர்ஆன் வசனம் எங்களுக்கு மோதாதது. குர்ஆன் வசனம் ஒன்று இன்னொன்று வந்திருக்க மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், வேற விளக்கம் சொல்றோம். அந்த மாதிரி சில இடங்கள் உதாரணமா நான் இப்ப சொன்ன மாதிரி என்னது, இன்னா நசீனாக்கும், நான் உங்களை மறந்து விட்டோம் என்றது. ஏன் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான்,
அல்லாஹ் தஆலா மறப்பவனாக இல்லை என்று சொல்றான். இந்த வசனம் அரசுடைய அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்கி வர விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையும் எந்த குர்ஆன் வசனத்தோட எந்த ஹதீஸோட முரண்படலை. இப்போ உதாரணமாக அரசுடைய வசனத்தோட கூட அது முரண்படலை. அரசுடைய வசனத்தோட அல்லாஹ் தஆலா அரசின் மீது இருக்கிறாண்ட வசனத்தோட கூட அது முரண்படலை. முரண்பாடா எப்படி ஆகுது தெரியுமா? நாங்க ஒரு தேவையில்லாத ஒரு கேள்விகளை உண்டாக்குறோம். அரசு காலியாயிருமே அப்படின்றோம். அரசு காலியாயிருமே என்ற சிந்தனை ஏன் உண்டாயிச்சு? அல்லாஹ் மனுஷனை ஒன்றெடு சிந்திக்க பேத்தா. மேலுக்கு இருந்து கீழுக்கு வந்தா மேலுக்கு காலி ஆகிறோம்ன்றது யாரோட பண்பு? படைப்பு கிட்ட பண்பு. இப்படித்தான் அல்லாஹ்வும் இருப்பான்னு யோசிக்க பேத்து தான் அரசு காலி ஆகிரும் என்ற சிந்தனை வந்துச்சு. இல்லாட்டி எங்களுக்கு அந்த சிந்தனை என்ன செய்யாது, எங்களுக்கு வராது. நாங்க என்ன சொல்றோம்? அல்லாஹு தஆலா நெருக்கமாக இருக்கிறான் என்றதை அல்லாஹு தஆலா அரசின் மீது இருந்து கொண்டே நெருக்கமாக இருக்கிறான். என்ன செய்யறான்? நெருக்கமாக இருக்கிறான்னு சொல்றோம். அது இயற்கையான ஒரு சிம்பிளா நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எதுக்கு தஅவீல் பண்ணணுமோ, எதுக்கு மாற்று விளக்கம் தேவையோ அதுக்கு மாற்று விளக்கம் என்ன செய்யணும்? சொல்லணும். அதுக்கு மாற்று விளக்கம் தேவைன்றதை எப்படி வழங்கணும்? இன்னொரு குர்ஆன் வசனம், இன்னொரு ஹதீஸ் வசனம் நேரடியாக அதுக்கு மோதுற மாதிரி இருந்தா மாற்று விளக்கம் தேவைன்னு நம்ம புரிஞ்சு கொள்வோம். எந்த குர்ஆன் வசனமும் மோதல்ல, எந்த ஹதீஸும் மோதல்ல, இதுக்கே மாற்று விளக்கம்? எங்கட தேவையில்லாத கேள்விகளை தவிர வேற எந்த காரணமும் இல்லை. இப்போ உதாரணமா நான் சொல்றேன், முத்தசிலாக்கள் சிந்திச்ச ஒரு சிந்தனையில உண்டுதான் அரிசண்டத்துக்கு வேற விளக்கம் கொடுத்தாங்க. வேற விளக்கம் எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு விட்டோம்னு சொன்னா எல்லாம் போயிடும். அரிசண்டத்துக்கு வேற விளக்கம் கொடுத்தாங்க. என்ன அரிசண்டத்துக்கு வேற விளக்கம் தெரியுமா? அரசு என்றால் இறைவனுடைய ஆட்சியை குறிக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கு ரீசன் சொன்னாங்க என்ன தெரியுமா? அவங்க ஒரு யோசனை, ஆசனம் என்றா எப்படி இருக்கும்? ஒன்றோ ஒரு ஆளை விட பெருசாக இருக்கும், அல்லது அவரை விட சிறுசாக இருக்கும், அல்லது அவரோட அளவுக்கு இருக்கும். இப்போ அரசுன்றது ஒன்று அல்லாஹ் விட பெருசாக இருக்கணும். அல்லாஹ் விட பெருசாக இருந்தா அல்லாஹ்வை விட ஒரு படைப்பு என்ன செஞ்சிடும்? பெருசுன்ற மாதிரி ஆகிரும். அல்லாஹ் விட சிறுசா இருந்தா அல்லாஹ் அரசின் மீது இருக்கிறார்ன்றது வசனம் பிள்ளையாயிருமே, ஒரு பகுதி அரசுல இல்லேண்டாகிரும். அல்லாஹ்வோட அளவுக்கு இருந்த அரசும் படைப்பு அல்லாவும் சமமண்டாகிரும். எனவே அரசு இல்ல. நல்ல வழக்கம் தானே? இது எப்படி கொடுத்தாங்க? எனவே அரசே இல்ல, அரசென்றால் அது ஆட்சியை குறிக்கும் மட்டும் விளக்கம் கொடுத்தாங்க. இதுவும் மாற்று விளக்கம் தான். ஆனா உங்களுக்கு ஏன் இந்த சிந்தனை வந்துச்சு? அப்படி விளக்கம் கொடுத்தாங்க முத்தசிலாக்கள் ஒரு பிரிவினர். அவங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னா தேவையில்லாத கேள்விகளை உண்டாக்கினதானே. ஆசனம் இப்படி இருக்கும்ன்றது படைப்புகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். இறைவனுக்குரிய ஆசனம் இப்படித்தான் இருக்கும் என்று ஒப்பிட்டதே கிடப்பில்ல. எந்த விஷயத்தையும் நாங்க இறைவனோடு ஒப்பிட்டு படைப்புகளை இறைவனோடு ஒப்பிட்டு என்ன செய்யக்கூடாது? சிந்திக்க கூடாது. யாரு இந்த மாற்று விளக்கத்துல தேவையில்லாம விழுந்தாலும் அவர் முதலா செஞ்ச பிழை எதா இருக்கும் தெரியுமா? மனுஷனோட ஒப்பிட்டதா இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் நேரடி முரணாக இல்லாம, ஒரு ஹதீஸ் அந்த வசனத்தோட நேரடி முரணாக இல்லாம மாற்று விளக்கத்துல யார் விழுந்தாலும் அவருக்கு முதல் பிரச்சனை எதா இருக்கும் தெரியுமா? படைப்போட இறைவனை ஒப்பிட்டு சிந்திச்சுப்பார் ஒரு சிந்தனை. அந்த சிந்திச்சதான் அவருக்கு மாற்று விளக்கத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கும்? விட்டுருக்கும். மூலாவானத்துக்கு இறங்கி வாரத்து மேலுக்கு இருந்து கீழுக்கு வந்தா காலி ஆயிரம் மாதிரி நினைச்சது, அரசுல இல்லை என்ன மாதிரி நினைச்சது, இது மனுஷனுக்குரிய பண்பு. அதே போலதான் இப்ப நீங்க சொன்ன என்ன விஷயங்களும். அதனால மாற்று விளக்கம் என்றது தஅவீல் என்றது இருக்குது. அது எப்ப என்ன ஒரு குர்ஆன் வசனம் நேரடியாக இன்னொரு குர்ஆன் வசனத்துக்கு மோதுற மாதிரியோ அல்லது முரம்பர மோதாது மோற மாதிரி எங்களுக்கு தோற்றம் பெற்றா, அல்ல ஒரு ஹதீஸ் அப்படி விளங்குற மாதிரி தோற்றம் பெற்றா மட்டும்தான் அந்த விளக்கம் கொடுக்கணும். உதாரணம், இன்னல்லாஹ் கலக ஆதம ஃபீ சூரத்தி, அல்லாஹ் தஆலா ஆதமை தனது வடிவத்திலேயே என்ன செஞ்சுக்கிறான்? படைச்சிக்கிறான் அப்படின்னு வருது. இது உண்மையிலே நாங்க குதர்க்கமான கேள்வி கேட்டு குழப்பறோம்னா இந்த ஹதீஸை என்ன செய்யலாம்? எத்தனையோ கேள்வி எங்களுக்கு கேட்கலாம். அப்ப மனுஷனும் அல்லாஹ் உண்டா அப்படி என்ன செய்யலாம்? எங்களுக்கு கேட்கலாம். லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போன்ற எதுவும் இல்லையே அந்த மாதிரி குர்ஆன் வசனம். நாங்க அப்படி யாருமே கேட்கல. இந்த ஹதீஸுக்கு நான் சொன்ன இறங்கி வர ஹதீஸுக்கு மாற்று விளக்கம் சொல்லக்கூடியவங்களும் கேட்கல. அந்த ஹதீஸை உள்ளபடியே என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கிறாங்க. என்ன காரணம்? எந்த குர்ஆன் வசனத்தோட எந்த ஹதீஸோட என்ன செய்யல? நேரடியா முரண்படலை என்றதான். அல்லாஹு அலம். அதாவது இப்ப இந்த சாலிம் செய்தி சம்பந்தமாக நான் முழுமையா ஒரு தலைவும் பேசிமிக்கிறேன். ஃபுல்லாக விளங்கப்படுத்தி நெட்லையும் என்ன செஞ்சேன், அதை முழுசாக அப்லோட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லு விளக்கங்களோட. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட இந்த சாலிம் சம்பந்தமான இந்த ஹதீஸுக்கு நான் விளக்கம் சொல்கிறதுக்கு முந்தி ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் ஒரு அடிப்படையை யோசிக்கணும். இந்த சாலிம் ஹதீஸ் இப்போ எப்படி விமர்சிக்கப்படுதுன்றா ஒரு ஆபாசமான அருவறுப்பான இல்லை ஃபுல்லாக முடிச்சுட்டு சரி, அருவறுப்பான ஒரு கேவலமான ஒரு ஹதீஸ் மாதிரி தான் சாலிம் செய்தி என்ன செய்யுது எங்களோட சமுதாயத்துக்கு காட்டப்பட்டிருக்கு. அருவறுப்பான ஒரு செய்தி மாதிரி காட்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த சாலிம் ஹதீஸ் விளங்கிட்டா எவ்வளவு காலத்து இந்த இதுல இடம்பெற்று ஒரு இஸ்லாமிய கிரந்தங்கள்ல 2ஆம் நூற்றாண்டு என்ன செய்யுது
இஸ்லாமிய கிரந்தங்கள், அதாவது முஸ்னத் அஹமத் தொடக்கம், எனது முஸ்லீம் தொடக்கம், புகாரி தொடக்கம், புகாரில் அந்த நேரடியான அசிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை வராட்டி புகாரிலிருந்து செய்தி பதிவு செய்யப்பட்டு, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டு, எத்தனையோ கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டு, இதை பற்றி சட்டம் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1200 வருடங்கள் இந்த ஹதீஸ் இஸ்லாமிய கிரந்தங்களால வந்திருக்குது. இது ஒரு அருவருப்பான, குர்ஆனுக்கு முரணான, அசிங்கமான ஒரு செய்தியை எல்லாரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, சும்மா அந்த விரும்பி பாதுகாத்து வந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க. இப்ப நடக்கக்கூடிய விமர்சனம் அப்படிதான் இருக்கு, விரும்பி பாதுகாத்து வந்த மாதிரி. அவங்க தகவலை பதிவு செஞ்சுக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லல, சில அறிஞர்கள் தான் தகவலை பதிவு செஞ்சாங்க, சில அறிஞர்கள் அந்த ஹதீஸை என்ன செஞ்சுக்கிறாங்க, விளக்கமும் சொல்லிக்கிறாங்க. சில அறிஞர்கள் சிலவங்க தகவலா மட்டும் பதிவு செஞ்சாங்க, இன்னும் சிலவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஹதீஸை முழுமையாகவே பதிவு செஞ்சு விளக்கம் சொல்லி அப்படின்னு அந்த ஹதீஸை அந்த ஒரு கேவலத்தை அங்கீகரிச்சுன்னா அர்த்தம். அப்ப அந்த ஹதீஸை கேவலம் முடிவெடுத்தா கேவலத்தை இஸ்லாமிய சமுதாயம் இந்த காலம் வரைக்கும் அங்கீகரிச்சிங்கன்னு சொல்லணும். ஆனா உண்மையிலே அந்த ஹதீஸ் எப்பயும் ஒரு செய்தி அணுகிற முறையை பொறுத்து தான் அது அசிங்கமாக இருக்கும். நான் கேட்கிறேன், எனக்கு இந்த உலகத்தில் பெண்களும் தொழுகையும் விருப்பமாக்கப்பட்டிருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விருப்பமாக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒருத்தன் அசிங்கமா அணுக நினைச்சா அணுகலாம். இதை ஒருவர் அசிங்கமான கோணத்துல அணுக நினைச்சா அணுகலாம், நல்ல கோணத்துல அணுக நினைச்சாலும் அணுகலாம். எப்படி நல்ல கோணத்துல அணுகி காட்டுவா, அந்த காலத்துல பெண்களை புதைச்சாங்க, மதிக்கல்ல, சொத்துக்கள் மாதிரி என்ன செஞ்சாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாரிசா பெற்று வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அதை இல்லாமாக்கி பெண்கள் எனக்கு விருப்பமானவர்கள் சொன்னாங்க. நல்ல அணுகுமுறை தானே. இதை வேற மாதிரி அணுகலாம், தவறான முறையில் என்ன செய்யலாம், இந்த ஹதீஸை அணுகலாம். சாலிம்ட செய்தி அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான். அந்த பேசிக்கை நீங்க விளங்கணும். அதாவது நாம யோசிக்கணும், இவ்வளவு காலம் இஸ்லாமிய சமுதாயத்துல பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு செய்தி, இஸ்லாமிய சமுதாயம் இதை சஹீஹ் என்று கருதிய ஒரு செய்தி, எந்த ஒரு குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய அறிஞர்களாலும் இதுக்கு முன்னே உள்ள நூற்றாண்டுல விமர்சிக்கப்படாத ஒரு செய்தி எப்படி இன்றைக்கு குர்ஆனுக்கு முரண்படுது, அசிங்கம் என்ற பேர்ல அது விமர்சிக்கப்படுதாக இருந்தா ரெண்டுல ஒரு முடிவு வரணும். அந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் இதை அசிங்கத்தை ஆதரிச்சார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வரணும், அல்லது நம்ம தவறா விளங்கிக்கிறோம் என்ற முடிவுக்கு என்ன செய்யணும், வரணும். இவ்வளவுதான் நம்ம வர வேண்டிய விஷயம். அதுல சாலிம்ட செய்தி எப்படின்னா, நான் அந்த மாற்றாக விளங்கப்படுத்தப்பட்ட இடங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சாலிம்ட செய்தி எப்படின்றது எப்படி விளங்கப்படுத்தப்படுது என்று சொன்னா, ஒரு ஆள் அதாவது இந்த சஹலாட வீட்டுக்கு அடிக்கடி வாராரு. அந்த சஹலாட கணவர் அபூ ஹுதைஃபாக்கு என்ன இவன் அடிக்கடி வாரான், இவன் விளங்கிட்டா இந்த மாதிரி கொஞ்சம் அசிங்கமா படுது, இவன் என்ன வீட்டுக்கு வந்துட்டீங்கிறான், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியா படுது. சஹலா என்ன சார் உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க, இப்படித்தான் சாலிம் என்ற ஒரு அடிக்கடி வீட்டுக்கு வராரு, அபூ ஹுதைஃபா கொஞ்சம் சரியா படலை, இது என்ன ஐடியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாலை கொடுத்துருன்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பாலை கொடுத்து, பெரிய ஆளே, எனக்கும் தெரியும் தானே பெரிய ஆளுண்டு அப்படி என்று இந்த செய்தி என்ன செய்யறாங்க, இந்த தோரத்துல காட்டின உடனே மக்கள் இப்படி செஞ்சுப்பாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமா நாங்களும் சொல்றோம் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் இருந்தா, இப்ப சொல்லப்படுற மாதிரி இப்படி ஒரு ஹதீஸ் இருந்தா நிச்சயமா நாங்கள் அல்ல, இஸ்லாமிய அறிஞர்கள் எவரே ஒரு ஃபுட் நோட் இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க, அதை போற்றிருக்கவே மாட்டாங்க. அசிங்கமான செய்தி என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லிப்பாங்க. உண்மையிலே ஹதீஸ்ல அப்படி இல்லை. ஹதீஸ்ல இந்த தோற்றம், இந்த ஆக்ஷன், இந்த அமைப்பு, இந்த பிக்சரிங் எல்லாம் என்ன செய்யல, ஹதீஸ்ல இல்ல. ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதை பிள்ளையாக எடுத்துக்கொண்டாரோ அதே மாதிரி அபூ ஹுதைஃபா சாலிமை பிள்ளையாக என்ன செஞ்சாரு, எடுத்துக்கொண்டார். இதை காட்டு நம்ம ரோட்ல யாரோ போற மாதிரி என்ன செய்யறாங்க, சில இடங்கள்ல அடிமையா வச்சுக்கின்ற மாதிரி சொல்றாங்க, சில இடங்கள்ல வீதியில இருந்து ரோட்ல இருந்து போற ஒரு ஆள் மாதிரி என்ன செய்யறாங்க, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போற ஆள் மாதிரி சில இடங்கள்ல காட்டுறாங்க, சில இடங்கள்ல மகனா எடுத்த மாதிரி, இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யறாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க ஒரே மாதிரி என்ன செய்யல, விமர்சிக்கல, ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு மாதிரி விமர்சிக்கிறாங்க. ஆனா ஹதீஸ்ல சரியான வடிவம் என்ன தெரியுமா, சாலிம பிள்ளையா எடுத்துக்கிறான். யாரு, எப்படி ரசூலுல்லாஹ் ஸைத பிள்ளையா எடுத்து, ஸைது ஒரு அடிமை தான், பிள்ளையா எடுத்தாங்களோ அதே மாதிரி அபூ ஹுதைஃபாவும் பிள்ளையா எடுத்துக்கிறாங்க. அன்றைக்கு அது அப்படி பிள்ளையா அடாப்டட் சன், அதாவது வளர்ப்பு பிள்ளையாக ஆக்கி, இன்றைக்கு வளர்ப்பு பிள்ளை மட்டுமே, அன்றைக்கு மகன் என்று சொல்லி அதாவது சொந்த மகனுக்குரிய டோட்டல் உரிமையை கொடுக்குற மாதிரி அந்த பிள்ளை என்ன செய்யறாங்க, வளர்த்துக்கிண்டு வராங்க. வளர்த்துக்கிண்டு வந்த கட்டத்துல வீட்டுல ஒரு சாதாரண ஒரு பிள்ளையா தான் இருக்கிறார், அந்த வீட்டுல ஒரு பிள்ளையா தான் வளர்ந்துக்கிறாரு, மகனா தான் பாக்குறாங்க. இப்படி வந்த டைம்ல சட்டம் இறங்குது என்ன தெரியுமா, நீங்க எந்த பிள்ளையை பெத்தெடுத்தீங்களோ அதான் பிள்ளை. இந்த மாதிரியான அதாவது இப்ப சாதாரணமாக நீங்க மகன் என்று அறிவிச்சதுனால ஒருவர் என்ன செய்ய மாட்டாரு, பிள்ளையாக மாட்டார் என்ற செய்தி இறங்கின உடனேயே இப்போ ஒரு பிரச்சனை வருது. இந்த செய்தி இறங்கிச்சு, அப்ப மகன் இல்லைன்னு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. அப்ப என்னது, சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய என்னது, அபூ ஹுதைஃபாவை சார்ந்த அல்லது சார்ந்து இருக்கக்கூடிய சாலிம் என்றது அதுக்கு பிறகு அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. முந்தி சாலிம் இப்னு அபீ ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய மகன் அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபான்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப செய்தியை பாருங்க என்ன தெரியுமா,
இப்ப அபூ ஹுதைஃபா வீட்டுக்கு வர டைம்ல சாலிமும் சஹலாவும் தனியா இருப்பாங்க. வீட்டுல வளர்ந்தவங்க தானே, தனியா இருக்கக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பம் ஏற்படும். அபூ ஹுதைஃபாவுடைய முகத்தில் ஒரு மாற்றத்தை நான் உணர்ந்தேன். சஹீஹான அறிவிப்புல வர இது மட்டும் தானா? சஹீஹான அறிவிப்புல இது மட்டும் தான் வருது. எது? ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன், இவ்வளவுதான் வருது. இந்த மாற்றத்துக்கு ரெண்டு மாதிரி விளக்கம் கொடுக்கலாம். என்ன இவன் கண்ட கண்டவெல்லாம் வீட்டுக்குள்ள எடுக்கிறாண்டு விளக்கம் கொடுக்கவும் இயலும், விளங்கிட்டா? அல்லது அசிங்கம் முடிச்சு எங்க வீட்டுல குந்திட்டிக்கிறாண்டு விளக்கம் கொடுக்கவும் இயலும். இஸ்லாம் தடை செஞ்சுட்டு மகன் இல்லை என்று சொல்லிட்டு, ஆனா என் பிள்ளை என் வீட்டுல தானே இருக்கணும், என்ன செய்யலாம் இப்படியும் சொல்லலாம். இந்த விளக்கம் என்ன செய்யலாம் சொல்லலாம். அது பிடிச்சி அந்த மாதிரி விமர்சிக்க நினைச்சவங்க என்ன செய்யறாங்க, அப்படி விமர்சிக்கிறாங்க. இப்படி புரிஞ்சவங்க இப்படி புரிஞ்சாங்க. அதுல இப்படி வந்திருந்தான் அபூ ஹுதைஃபாவுக்கு ஆத்திரமாக வந்தது. ஒரு அந்நிய நாளை வீட்டுக்குள்ள அனுப்பிச்சுன்னா அப்படி வந்ததா பரவாயில்ல. நான் கேட்கிறேன், நீங்க வீட்டுல ஒரு பிள்ளைய வளர்த்து வந்திருக்கீங்க, அந்த வீட்டுல இப்படி புழுத்து வளர்ந்து வந்த பிள்ளைய பத்தி உங்களுக்கு அஜ்னபி மஹரமி சட்டம் தெரிய வருது. தெரிய வந்தோன்னு என்ன இவன் வீட்டுல இருக்கிறான்னு பாப்பீங்களா? இஸ்லாமிய ரீதியா எனக்கு என்ன செய்யலாம், இது சரலையே, இப்ப மார்க்க ரீதியா தடை வந்துட்டு என்று பாப்பீங்களா? அதான் அந்த ஹதீஸ்ல உள்ளது. ஏன் வலுக்கட்டாயமா நாங்க லைஃபாக ட்ரை பண்ணணும்? நேரடியா இருந்தா பரவாயில்ல. எப்படி அபூ ஹுதைஃபாட உள்ளத்துல சந்தேகமா வர ஆரம்பித்தது. சஹலாக்கு இந்த ஆளுங்க தொடர்பு வந்துட்டோம். நான் கேட்கிறேன், அதுக்கு முந்தி வரைக்கும் சந்தேகம் வைக்கல தானே? அதுக்கு முந்தியில இப்படி இருந்தாரா இல்லையா? நல்லா யோசிங்க நீங்க. அதுக்கு முந்தியெல்லாம் சஹலா அபூ ஹுதைஃபா இந்த சாலிமும் தனியா இருந்தாங்களா இல்லையா? இது திடீர்னு நடந்ததா? இது இந்த சட்டம் வந்தவரும் நடந்ததா? எப்பயும் தனியை தாக்கிறாங்க. அப்ப எல்லாம் வராத சந்தேகம் திடீர்னு வருமா? அவ்வளவு காலம் வீட்டுல இருந்துக்கிறாரு, சந்தேகம் இல்ல. அப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு மாற்றம். இஸ்லாம் தடை செஞ்சுட்டு இப்ப இதுக்கு என்ன செய்யலாம், இது இப்படி விளங்க அந்த ஹதீஸ். அவர் என்ன செய்யறாரு, போறார். யாரு? சஹலா போறார். இந்த மாற்றத்தை அவர் விளங்கி சஹலா போய்க்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, இப்படி வந்து என்னது அபூ ஹுதைஃபாவுடைய முகத்துல வந்து நான் ஒரு மாற்றத்தை உணர்கிறேன், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பால் ஊட்டி விடு. ரசூலாங்க பால் ஊட்டுருங்கன்னு சொல்றாங்க. பால் ஊட்டுங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்காங்க. அர்ல என்று சொன்னா வாய் வைத்து பால் ஊட்டினான் என்பதான் கருத்து. வாய் வைத்து பால் ஊட்டினா என்றுதான் கருத்து. அதான் மொழியில வரும். வாய் வைக்காம பால் ஊற்றுறது வரவே வராது அப்படி என்று ஒரு இடத்துலையும், பெரும்பாலும் வராதுன்னு இன்னொரு இடத்துலையும் சொல்லிக்கிறான். விளையாட்டானே? ஏன்னா சில இடங்கள்ல வந்துருச்சு வாய் வைக்காமல் தாய்ப்பாலை கறந்து குடிக்கிற இடங்களையும் சில இடங்கள் என்ன செய்து அரபு கவிதைகள்ல வந்திருக்கனால பெரும்பாலும் என்ற ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாய் வைத்து பால் கூடுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்றாங்க. அந்த வசனத்துக்கு அர்த்தம் வாய் வைத்து பால் கூடு. அதுக்கு ஒரு இன்னொரு கேள்வி கேட்கறாங்க தெரியுமா? கறந்து பால் குடிச்சா தாயாகிரும் என்று சொன்னா நாங்க மாட்டுக்கு புள்ளை ஆகிருவோமேன்றாங்க. ஏன் மாட்டுலையும் கறந்து தானே குடிக்கிறோம். நாங்க கேட்கிற மாட்டுல வாய் வச்சு பால் குடிச்சா நான் மாட்டுக்கு நாங்க புள்ளை ஆயிடுவோம். அவ சரி, கறந்து பால் குடிச்சா புள்ளை ஆகிரும். கறந்து பால் தாயில வந்து கறந்து பால் குடிக்கிறது புள்ளையாகும் எங்கட வாதத்தை பிழையாக்குறதுக்காக வேண்டி மாட்டுல கறந்து பால் குடிச்சா நீங்க புள்ளை ஆயிருவீங்களான்னு கேட்கறாங்களா? சரி, மாட்டுல நாங்க வால் வச்சு பால் குடிச்சா மாடு எங்களுக்கு தாயாயிருமா? அது பிழையான வாதம். விளங்கி மாட்டோட சட்டம் வேற, அதை கொண்டு இதோட என்ன செய்யக்கூடாது, ஜாயின் பண்ணவே கூடாது. ஆனா நாங்க என்ன விளங்கொண்டா, அதாவது பால் ஊட்டுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வாய் வைத்து பால் ஊட்டல் தான் அதுல கருத்துன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி அடம் பிடிச்சு வாதிக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. வாய் வைத்து பால் ஊட்டல் தான் அது அதிகமான கருத்து, சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நாங்க எப்படி விளங்கணும்டா, வாய் வைத்து பால் ஊட்டாமல் கறந்து பால் கூடுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கிறது அதை புரிஞ்சுக்கணும். இறங்கி வருகிறான்ல அப்படி புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா உங்களோட பெடரை நம்பி விட நெருக்கமா இருக்கிற இடத்துல புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன செய்யணும், அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். நான் கேட்கிறேன், இந்த முடிவெடுத்தா இன்னொரு ஆபாசமான ஒரு முடிவு வர வேண்டியவன். எப்படி? நான் ஒரு தாயாக இருந்து ஒரு புள்ளை என்ன செய்யறேன், முதலாம் நாள்லேருந்து எடுத்து வளர்க்குறேன். ஆனா அந்த பிள்ளைக்கு உறிஞ்சி பால் கொடுக்கறதுக்கு இயலாது. நம்ம கறந்து எடுத்து பால் எடுத்து புட்டி பாலாக என்ன செய்யறோம், அதை கொடுத்து கொடுத்து 2 வருஷமா தாய்ப்பாலையே கறந்து எடுத்து கொடுத்து வளர்க்குறேன். இந்த புள்ள வந்து 20-22 வயசாகினா கல்யாணம் முடிக்கலாம்ன்ற ஃபத்வா வரும். இந்த தீர்ப்பு எடுத்தா யாரு? இந்த தாயே. வாய் வைக்கல, வாய் வைக்காது விட்டால் அவர் வந்து அஜ்னபி தானண்டா 2 வருஷமா புட்டிப்பால்ல கறந்து பால் கொடுத்தவளையும் கல்யாணம் முடிக்கலாம். வாய் வைக்காத ஒரே ஒரு விஷயம், பால் குடிச்சாலும் பரவாயில்ல, வாய் வைக்கல. இது நல்லா இருக்குமா இந்த முடிவு? இந்த முடிவு அதுக்கு வருமா இல்லையா? நிச்சயமா வரும். அப்ப இதை விளங்கப்படுத்தணும். அருள் ரசூலுல்லாஹ் பால் ஊட்டுங்கன்னு வாய் வச்சு பால் ஊட்டுங்கன்னு சொன்ன மாதிரி விளக்கப்படுத்திட்டு அவன் அடுத்த இன்னொரு கேள்வி கேட்கிறாவே, கைஃப உர்திஹு வஹுவ ரஜுலுன் கபீர். இன்னொருத்த தூ லிஹ்யா, தாடி வளர்ந்த ஒரு மனிதராகிறாரு, அவர் வந்து என்னது பெரிய மனிதராகிறார், எப்படி நான் பால் ஊட்டுறது என்று கேட்டதா டக்குன்னு அந்த வாய் வச்சு பால் ஊட்டலுக்கு இவ கேட்ட மாதிரி காட்டிட்டாங்க.
எப்படி வாய் வச்சு பால் ஊட்டுற பெரிய ஆளேன்னு சொல்லி அதுக்கு கேட்கலவன். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க விளங்குங்க, பால் ஊட்டுங்கள்ன்றத ஒரு நாளும் என்னது அபூ ஹுதைஃபாவுடைய சஹலாவுடைய மனைவி வாய் வச்சு பால் ஊட்டுங்கன்னு விளங்கலைன்னு முதலாவது விளங்க. ஏன்னா விளங்குறதுக்கு எந்த முகாந்திரம் அதுல இல்ல, முதலாவது அம்சம். ரெண்டாவது அவ கேட்டதுக்கு காரணம் என்ன, இப்படி விளக்கப்படுத்தலாமா இல்லையா? என்ன எல்லாமே 2 வருஷத்துக்குள்ள பால் கொடுக்கணும். 2 வருஷத்துக்குள்ளதான் பால் குடிச்சா என்ன செய்யும், புள்ளையாகும். 2 வருஷத்துக்கு பிறகு பால் குடிக்க கூடாது. பால் குடிக்கிறதால என்ன செய்யாது, இந்த தாய் மகன் என்ற உறவு என்ன செய்யாது, ஏற்படாது. குர்ஆன் வசனம் ஹதீஸ் இருக்கக்குள்ள எப்படி பெரியவருக்கு பால் ஊட்டுறது, அப்படி விளங்கலாது. எப்படி நான் என்னது மார்பகத்தை வைத்து பால் ஊட்டல் என்று கேட்காம 2 வருஷத்துக்குள்ள தானே பால் ஊட்டணும், பெரிய மனுஷனுக்கு எப்படி பால் ஊட்டுறது, அது சட்டம் வராதே என்று அபூ ஹுதைஃபாவுடைய மனைவி கேட்டதா ஏன் விளங்கலாம்? அப்படி கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கும் பெரியவர் என்று தெரியும் தானே, எனக்கும் பெரியவர் என்று தெரியும் தானே, தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு ஊட்ட சொல்கிறேன் அப்படி என்று சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுதைஃபாவுடைய மனைவிக்கு அவருடைய வளர்ப்பு மகனான சாலிம் அவர் பெரியவராக இருந்தாலும் கறந்து பால் ஊட்டி பிள்ளையாக்கி கொள்ள அனுமதித்தார்கள் என்று இந்த ஹதீஸ் என்ன செய்து சொல்லுது. அதானே அர்த்தம். அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். மத்த ஹதீஸோட முரண்படுது யார்? 2ஆம் பாயிண்ட். மத்த ஹதீஸ்களோட முரண்படுகிறது, மத்த குர்ஆன் வசனத்தோட முரண்படுறது 2ஆம் பாயிண்ட். ஆபாச பாயிண்ட் இல்லைன்னு சொல்ல வாரேன். 2 விஷயம் மேல வைக்கிறாங்க. ஒன்று ஆபாசம். ஆபாசம் என்ற சொப்பிக்கு அதுல இல்ல, அதுல ஆபாசம் என்ற அம்சம் இல்ல. மத்த ஹதீஸோட முரண்படுதான், அதுக்கு விளக்கம் இருக்குது. முதல் அம்சம் ஆபாசம் என்று விளங்குறதுக்கு என்ன ரீசன்? முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது ஆபாசத்துக்கு அடையாளமா? பால் ஊட்டுங்க என்று சொன்னது ஆபாசத்துக்கு அடையாளமா? அதுல வாய் வச்சு பால் கொடுங்கன்னு சொல்லி அசிங்கமான ஒரு விளக்கத்தை கொடுத்தா தான் அப்படி வரும். வாய் வைத்து பால் ஊட்டல் என்பது அருள என்ற சொல்லல பெரும்பாலான கருத்தா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொன்னாங்க, சஹலா அப்படித்தான் விளங்கினாங்க என்றது என்னது ஒரு வாதமே அல்ல. ஏன்னா அதுக்கு மாற்று விளக்கம் கொடுக்க இயலும். எப்படி மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் நாங்க சொற்களை கொடுக்கிறோமோ அதே மாதிரி கறந்து பால் கொடுத்துட்டு கொடுக்கலாம். இல்ல கறந்து பால் கொடுக்கிற வரவே வராதுன்னா நான் சொன்ன மாதிரி புட்டிப்பாலை தாய்ப்பாலை கறந்து புட்டிப்பாலாக கொடுத்தவுடைய நிலைமை என்ன, திருமணம் முடிக்கலாமா? அதாவது தாயா என்னது அப்படி கொடுத்தவங்களை திருமணம் முடிக்கலாமான்னு கேள்வி எல்லாம் வரும். சரி, இப்ப பால் கொடுங்கன்னு சொல்லிட்டா பெரியவருக்கு பெரியவராக இருந்தால் நான் உங்களுக்கு ஊட்ட சொல்லுகிறேன் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறான். ரைட். இப்ப இந்த ஹதீஸ்ல அவ சொல்றா நான் பால் ஊட்டினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். எனக்கு பெரிய மனுஷன் என்று தெரியாதா? இந்த சிரிப்பை எப்படி சொல்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமா சிரிச்ச மாதிரி விளங்கிட்டானே. நான் பெரியவன் தெரிஞ்சுதானே சொல்றேன். சிரித்தார்கள் என்றா எனக்கு தெரியாதா என்று ரசூலுல்லாஹ் சிரிச்சுப்பாங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சதானே இதை நீங்க திருப்பி கேட்கறீங்க என்று சொல்லி சிரிச்சுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன் மாற்று விளக்கத்திலே அவங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச ஒரு ஆளை பார்த்து திருப்பி சொல்ற பெரியவருக்கு எப்படி பால் ஊட்டு, எனக்கு பெருசென்று தெரியும் தானே என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க. இதை எப்படி காட்டிட்டாங்கன்னா நீங்க மத்த மாதிரியே சிந்திங்கன்னு காட்டிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா மத்த மாதிரி சிந்திக்க எங்களுக்கு ரைட் இருக்கு. எப்ப ரைட் இருக்கு தெரியுமா? ஒரே ஒரு வாசகமாவது நேரடியா வந்திருந்தா, ஆபாசத்துக்கு சார்பாக நேரடியா ஒரு வாசகமாவது வந்திருந்தா. நேரடியா ஒரு வாசகம் வரல. நேரடியா வராத வாசகத்தை நம்ம ட்ரை பண்ணி விவாதம் செஞ்சுதான் வைக்கிறாங்க. அருள என்றால் வாய் வைத்து பால் ஊட்டல் என்று நிரூபிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுக்கிறாங்க. அப்ப ஆபாசத்தை விட்டு தூரமாக்கிறாங்க இல்ல அந்த ஹதீஸ் டிக்குன்னு போடல விளங்கிட்டா. ஒரு 15 நிமிஷம் எடுக்கிறாங்க, அது வாய் வைத்து பால் ஊட்டல் கருத்தை கொடுக்கும். ஆபாசமா நேரடியாது அப்படி 15 நிமிஷம் எடுக்கணும். அதுக்கு ஏன் சடார்னு விளங்கல் அது அப்படி காட்டிட்டாங்க. அது அதுக்கு பிறகு போய் என்ன செய்யலாம், நான் அப்படி என்ன செஞ்சேன், பால் ஊட்டினேன், அபூ ஹுதைஃபாவுடைய முகத்தில் இருந்தது போய்விட்டது. அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த ஹதீஸ் நல்லா முடியுது, அந்தக்கு விளக்கம் சொல்லல. விளக்கம் சொல்லாம எப்படி போகும் எப்படி போகும்னு கேட்கிறாங்க. மற்றதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு வந்தாங்க. பாத்தீங்களா நேரடியா பால் ஊட்டுன்னு வந்திருக்குது, முகத்துல மாற்றம் வந்திருக்குன்னு ஹதீஸுக்கு சார்பா சொல்லிட்டு வந்தவங்க முடிக்க கொல அபூ ஹுதைஃபாவோட முகத்தில் இருந்த சந்தேகம் போன எப்படி போகும்னு கேட்கிறாங்க. ஹதீஸை நேரடியா அழகா விளங்கினா போனது விளங்கிக்கும். எப்படி போச்சு தெரியுமா? சட்டத்தில் ஒரு முரண்பாடு இருந்தது தானே. அடே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இப்படி ஒரு வழி ஒன்று காட்டிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இனி என் பிள்ளைக்கும் தாராளமா வீட்டுக்கு வரலாம்ட்டு போய்விட்டது. ஹதீஸ் நல்லா முடியுதே. நீங்க சொன்ன மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு வந்தா அந்த கேள்வி கடைசியில் வரும், என்னது எப்படி போகும் என்று கேள்வி வருது. அவங்க கொடுத்து வந்த விளக்கத்தை அடிப்படையில் போகாது. ஏன் போகாது? ஏற்கனவே உள்ள சந்தேகம். வாய் வச்சு பால் கொடுத்தா கூடுமா குறையுமா? கூடும். நாங்க சொன்ன மாதிரி வந்தீங்கன்னா சந்தேகம் போனா நியாயமா விளங்கும் உங்களுக்கு. சரி, இப்ப சட்டம் நீங்க சொல்லப்பட்டிருக்கு விளங்குது. இப்ப முதல் அம்சம். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அல்லாஹ்வுடைய தூதரே அப்படி பால் ஊட்டினா அந்த சந்தேகம் என்ன செய்துட்டு போயிட்டு அப்படி என்று சொல்றாங்க. இப்ப என்ன முக்கியமா நீ விளங்கணும்னா, அப்ப 2 வருஷத்துக்குள்ள பால் ஊட்டிருந்தா தான் மகரமாகும், 2 வருஷத்துக்குள்ள பால் ஊட்டினா தான் மகரமாகும், நிறைய செய்தி வருது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது முதலாவது பிரச்சனை இல்ல இஸ்லாமிய சமுதாயத்துல. இப்படி மசாலாக்கள் உங்களுக்கு எடுத்து நான் பேசுறேன், ஒரு 100 மசாலா பேசலாம். இப்படி பேசுறதா இருந்தா
100 மசாலா பேசலாம். ஒரு 2-3 உதாரணம் சொல்றேன். நபி அவர்கள் நின்று கொண்டு நீர் அருந்த தடை செய்தார்கள், அப்படித்தானே? நின்று கொண்டு நீர் அருந்த தடை செய்தார்கள். யார் நின்று கொண்டு நீர் அருந்துகிறாரோ அவரோட வயிற்றுக்குள்ள என்ன ஓடுவதுன்னு அவருக்கு தெரிஞ்சா லஸ்தகா, சத்தி எடுத்து விடுவார். அவர் சத்தி எடுப்பாரு. நின்று கொண்டு செய்யறது அருந்த வேண்டாம் அப்படியெல்லாம் ரசூலா என்ன செஞ்சுக்கிறாங்க? தடை செஞ்சுக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் ரசூலா நின்று கொண்டு நீர் அருந்தினார்கள், நின்று கொண்டு நீர்ந்தார்கள். எனவே இந்த ஹதீஸ் லைவ் ஆகிக்கிறாங்களா? இந்த முரண்பாடை வச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா? நின்று கொண்டு நீர் அருந்தினா வயிற்றுக்குள்ள என்ன நடக்கிறேன்னு தெரிஞ்சா சத்தி எடுத்திருப்பார்னு ஒரு ஹதீஸ் வருது. சத்தி எடுத்திருப்பார்னு ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு இடத்துல ரசூலா நின்று கொண்டு நீர் அருந்தினார்கள் வருது. இப்ப நான் இந்த ரெண்டே முரண்பாடா காட்டுவேன் உங்களுக்கு. எப்படி தெரியுமா? வயிற்றுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா சத்தி எடுத்திருப்பாருண்டா பொதுவான செய்தியா இல்லையா? அப்ப ரசூலாங்களுக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ நடந்திருக்குமா இல்லையா? எனவே இது பிழையான ஒரு செய்தி. சொன்னதுக்கு மாத்தமா ரசூலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்கன்னு காட்டும் இயலும். மாத்தமா காட்டல. எப்படி தெரியுமா? நின்று கொண்டு நீர் அருந்த கூடாது, ஹராம் தான். சில சூழல்களில் என்ன செய்யலாம்? நின்று கொண்டு நீர் அருந்தலாம். அதுக்குரிய செய்தி தான் இது. அப்படித்தானே விளக்கம் சொன்னாங்க, அப்படித்தானே என்ன செஞ்சுக்கிறாங்க? விளக்கம் சொல்லிக்கிறாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி இன்னொன்று சொல்றதா இருந்தா அசுலுடைய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசுல் என்னது? நீங்க செய்யுங்கன்னு சில இடங்கள் செஞ்சுக்கிறாங்க. நீங்க அசுல் செய்யறது செஞ்சாலும் உண்டு, செய்யாட்டியும் உண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் சில இடங்கள் அசுல் செய்யறது ஹராம், நபியர்கள் அசுல் செய்ய தடுத்தார்கள், அப்படி வருது. முரண்பாடா வச்சு லைவ்னு சொன்னோமா? இல்ல. அசுல் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் வந்தா என்ன செய்யலாம்? செய்யலாம்ன்றது அனுமதிக்கப்பட்ட அந்த செய்தியும் மற்ற செய்தியில் என்ன செய்யுது? தடை. பொதுவாகவே என்னது? தடை என்ன விளங்கினமா இல்லையா? இப்படி எத்தனையோ மசலாக்கள், இது மட்டுமல்ல நிறைய மசலாக்கள். நீங்க என்னது சூரத்துல் ஃபாத்தியா இல்லாது விட்டால் தொழுகையே இல்லைன்னு வருது. சூரத்துல் ஃபாத்தியா இல்லாது விட்டால் தொழுகையே இல்லைன்னு வருது. சூரத்துல் ஃபாத்தியா இல்லாத தொழுகை இல்லைன்னு வந்து அதே நேரத்தில் குர்ஆன் ஓதுவதை கேட்டால் என்ன செய்யுங்க? மௌனமாயிருங்கன்னு வருது. இதை வச்சு நம்ம ஏதாவது செஞ்சோமா? அதுக்கு ஒரு சூழலை வச்சோம், இதுக்கு ஒரு சூழல் என்ன செய்தோம்? வச்சோம். அதே மாதிரி நாங்க என்ன சொல்றோம்டா, பாலூட்டல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு உள்ளதான். 2 வருஷத்துக்கு மேல கொடுத்தா எங்கேயும் மஹரம் ஆகாது. அந்த அடிப்படையில் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த அதாவது என்ன விதமான அந்த மாதிரி கேட்கிறாங்களா அந்த கேள்வியெல்லாம், அந்த மாதிரி நடந்தாலும் சரி, என்ன விதமாக நடந்தாலும் சரி, அவங்க மஹரம் ஆகிற சட்டம் வராது. ஆனால் யாரெல்லாம் சாலிம்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது விதிவிலக்கு. விளங்கிட்டா? உதாரணமா நான் சொல்றேன். அஜ்னபி மஹரம் என்ற சட்டம் இஸ்லாத்துக்கே உரிய சட்டம். அஜ்னபி மஹரம் என்ற சட்டம் இஸ்லாத்துக்கு ஒருத்தன் இந்து மதத்துக்கு மதம் மாற போறான்னு வைங்களேன், அவன் சிம்பிளா மாறிட்டு போயிடுவான். அந்த குடும்பம் என்ன செய்யாது, பிரியாது. ஆனா இஸ்லாத்துக்குள்ள ஒருத்தன் வாரான்னு வைங்களே, இந்த சட்டத்தை நீங்க சொல்லி வச்சீங்கன்னு வைங்களே, உதாரணமா ஒருத்தன் சின்னத்துல இருந்தே ஒரு புள்ளைய வளர்த்திக்கிறான், அவன் இஸ்லாத்துக்குள்ள வர போறான். நீங்க என்ன சொல்லுவீங்க? வந்தா மடத்துக்கு அனுப்பிடுவான் புள்ளைய. நீங்க வளர்த்த புள்ள விளங்கிட்டா மடத்துக்கு அனுப்பிடுவேன். ஓண்ட வீட்லயே இருக்கல, அடுத்த வீட்டுல இருக்கலுமா? அஜ்னபி ஆயிடுவா. இப்ப வளர்த்த புள்ளைய பால் ஊட்டி வளர்க்கலையே, நீங்க வளர்த்த புள்ள இஸ்லாத்துக்கு வரலாம், புள்ளைய மடத்துக்கு அனுப்பிடுவோம். சொல்லணுமா இல்லையா? நீங்க கட்டாயம் சொல்லணும். ஏன்? அந்த புள்ள 12 வயசு, எப்படி பால் கொடுப்பீங்க 2 வருஷத்துக்கு மேல? இஸ்லாத்துக்கு வாங்க, ஓகே, புள்ளைய மடத்துக்கு என்ன செஞ்சிருங்க? அனுப்பிடுங்க. அடுத்த வீட்டுக்கு அனுப்பலாது, எங்கேயும் அனுப்பலாம். எல்லா இடத்துலயும் அஜ்னபி பிரச்சனைக்குமே நாங்க சொல்றோம் அவங்களுக்கு இந்த ஹதீஸை சொல்லுங்க. விளங்கிட்டா? அவங்களுக்கு இந்த ஹதீஸை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறான் இந்த செய்தியை. அவங்களோட சிச்சுவேஷன் உள்ளவங்களுக்கு. இல்லைன்னா மடத்துக்கு அனுப்புங்க. இல்ல நான் கேட்கலாம், எப்படி கேட்கலாம்? அதை அனுப்ப வேண்டிய இஸ்லாத்துக்கு வந்து அதெல்லாம் தியாகம் அது சொல்லல. விளங்கிட்டா? ஆனா அவன் இஸ்லாத்துக்கு எல்லாத்தையும் விட்டு தியாகம் செஞ்சு வாரான். மனைவிய விவாகரத்து செய்யறது வேற விஷயம். ஏன்? மனைவியை பொறுத்து விவாகரத்து ஒரு பகுதி உலகத்துல இருக்குது. புள்ளையை பொறுத்த வரைக்கும் பிரிச்சு கொடுக்கிற பகுதி உலகத்துல என்னது இல்ல. இஸ்லாமா தான் இந்த அஜ்னபி மஹரம் என்ற சட்டம் வச்சிருக்குது. எனவே இஸ்லாத்துக்கு வாரானா, ஒரு புள்ளையோட வாரானா, அவன் சின்னத்துல இருந்து வளர்த்த ஒரு புள்ளையா, இஸ்லாம் சொல்ற இந்த சட்டம் அவனுக்கு என்ன செய்யும்? எப்ளை ஆகும். அவன் பாலை கறந்து அந்த புள்ளை கொடுத்தா, அல்லது அவருடைய சகோதரருடைய பாலை கறந்து குடிச்சோன்னு சொன்னா, அது எப்படியோ ஒரு வகையில மகரமாக்கக்கூடிய பாலை குறந்து குடிச்சா அவன் வீட்டுல என்ன செய்யலாம்? இருக்கலாம் என்று தீர்வு சொன்னா, அதெல்லாம் இஸ்லாம் தீர்வு சொல்லி தைரியமா இஸ்லாத்துக்கு வாங்கன்னு என்ன செய்யலாம்? நம்ம சொல்லலாம். அல்ல வந்த உடனே இஸ்லாத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து இவர் யாரு? இவர் 12 வயசு உங்களோட பிள்ளை இல்ல, அப்ப இவரை மடத்துக்கு அனுப்பிட்டு தான் நீங்க என்ன செய்யணும்? இஸ்லாத்துக்கு வந்த வழியில என்ன செஞ்சிருவான்? ரிட்டர்ன் பேத்துருவான். ஆனா வந்த வளர்த்த புள்ளை அனுப்புறான், பிரிச்சு அனுப்புறான், வருமா இல்லையா? இல்லாட்டி வேற தீர்வு சொல்லுங்க. இதுக்கு வேற தீர்வு ஒன்று இருக்குமா? வேற தீர்வு ஒன்று காட்டணும். ஏன்னா அஜ்னபி மஹரம் சட்டம் இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்குது. இன்னும் சப்ஜெக்டை கேளுங்க. ஒருவர் என்ன செய்யறாரு? ஜாஹிலியத்துல இருக்கிற இஸ்லாத்துக்குள்ள இருந்து ஜாஹிலியத்துல இருக்கிற இஸ்லாத்தை விளங்காம ஜாஹிலியத்துல இருந்துட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். இவருக்கு வந்து மார்க்கமெல்லாம் தெரிஞ்சு, அடே இது மார்க்கமெண்டா இப்படித்தான், குர்ஆன் சுன்னா பின்பற்றணும் அப்படி என்று அவருடைய வளர்ப்பு புள்ளையோட மார்க்கத்தை பின்பற்றணும் முடிவுக்கு வராரு. 2 பேரும் ஒரே சிச்சுவேஷன் தான் கிட்டத்தட்ட முடிவு. அதாவது எப்படி அந்த சஹாபிக்கு, அவரும் ஜாஹிலியத்திலிருந்து வந்தவர் தானே, அதே மாதிரி இவர் ஜாஹிலியத்திலிருந்து வருவாரா இல்லையா? இந்த மாதிரி மார்க்க சட்டம் தெரியாம இருந்து தன்னை பிள்ளைகளையே வளர்த்துட்டாங்களே, அதே லெவலில் வளர்த்துட்டாங்களே,
இவங்களுக்கு இந்த சட்டம் உரியது. நீங்க நல்ல கொள்கையை விளங்கி தௌஹீத் பிரச்சாரத்துக்கு இறங்குறீங்கடா, புள்ளைய மடத்துக்கு அனுப்பினோன்னு சொல்லுங்க. நினைக்கிறானே அவன் என்ன செய்ய மாட்டான், கொள்கை விளங்குறது விட்டு போயிருவான். ஏன் இஸ்லாம் இப்படி ஒரு தீர்வு சொல்லி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உள்ளவங்களுக்கு தீர்வா சொல்லப்பட்ட ஒரு அழகான செய்தியை கொண்டு போய் அசிங்கமாக்கி விளங்கிட்டானே, வாய் வைத்து பால் கொடுத்தல் தான் சரி என்று சொல்லி அதுல இன்னொரு விஷயம் கேட்கிறேன், எந்த விஷயம் செஞ்சு காட்ட இயலாதோ அந்த விஷயம் பொய் அப்படின்றான். இந்த காய்த சரியா, இந்த அடிப்படை சரியான்னு கேட்கிறேன். எந்த விஷயம் செஞ்சு காட்ட இயலாதோ அந்த விஷயம் பொய்ன்னு சொல்லக்கூடாது. நான் கேட்கிறேன், நபியா வந்து காட்டுக்கோங்க ஒரு ஆளை. இவ்வளவு நாள் நம்ம நபி வந்து சொல்றோம் தானே, இதுக்கு பிறகு ஒரு ஆள் என்னது, நீங்க நபி வந்து நபி இதுக்கு பிறகு வரமாட்டார், அது என்னது வரமாட்டார், எல்லாம் கடந்த காலத்தை காட்டுறீங்க அப்படின்னு திருப்பி கேட்டாண்ட. நான் கேட்கிறேன், திருப்பி கேட்டான்னு சொன்னா நியாயமா இல்லையா அந்த கேள்வி? விளங்கிட்டா? இந்த மாதிரி 1000 கேள்வி நம்ம கேட்டுட்டே போகலாம். சரி, நானே திருப்பி கேட்கிறேனே. இப்போ உதாரணமா ஆண்களுடைய அவுரத்துன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இதை வந்து உங்களோட மனைவிகளுக்கு அப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. விளங்கிட்டா? மனைவி மாதிரி அப்ளை பண்ணுவீங்களா? நான் சொல்றேன் என்னடா, என்கிட்ட ஒரு வளர்ப்பு மகன் இருந்து, சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு பிள்ளையை வளர்த்திருந்து, நான் இஸ்லாத்தை தெரியாம இருந்து 12 வயசுல எனக்கு இஸ்லாம் தெரிய வந்தா என் பிள்ளைக்கு நான் அப்ளை பண்ணுவேன். என் வளர்ந்த பிள்ளை தானே அது, என் வீட்டுல வளர்ந்த பிள்ளை தானே அது, நான் அந்த பிள்ளைக்கு அப்ளை பண்ணுவேன். ரோட்ல போறவங்க எல்லாம் கூப்பிட்டு கொடுங்க அந்த ஹதீஸ் சொல்லுது. விளங்கிட்டா? அதை அப்படி விளக்கப்படுத்திக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாத்திரம் இந்த செய்தியை கொஞ்சம் விரிவா விளங்கினாங்க. பெரிய அளவுக்குலாம் ஒரு விரிவா, யார்கிட்ட தன் பக்கம் வந்து மார்க்கத்தை படிக்கணும்ன்ற ஒரு தேவை இருக்குது, அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொஞ்சம் விரிவா விளங்கினாங்கன்னு வருது. அதை நாங்க என்ன செய்யறோம், ஆயிஷா தவறான விளக்கம் என்ன செய்யறோம், சொல்றோம், தெளிவா சொல்றோம். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பால், அதாவது இந்த பால் அருந்தியோ பால் அருந்தாமலோ மஹரம், அவ மஹரம் தான். ஏன் உம்மஹாத்துல் மூமினின், அப்படியா இல்லையா? அவ மூமின்களுடைய தாய், அவ திருமணம் முடிக்க இயல, அது எப்படியா இருந்தாலும் அவ திருமணம் முடிக்கல. ஒரு பால் அருந்துற உறவு ஏற்பட்டாலும் ஏற்படாட்டியும் திருமணம் முடிக்க இயலாது. அப்ப அப்படிப்பட்டவ ஏன் வந்து அப்படி செய்யறான்னு சொன்னா, திரைய அகற்றி மார்க்க விஷயங்களை விளங்கப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்துக்காக வேண்டி, அதுக்காக வேண்டி என்ன செஞ்சா, அப்படி செஞ்சா அந்த விளக்கத்தை ஏனைய மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்க, மறுத்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எப்படியோ சாலிம் செய்தி நாங்க என்ன சொல்றோம்டா, இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு ஒரு மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு செய்தி தான் இந்த சாலிமுடைய செய்தி. பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுங்க அவங்களோட விளக்க அடிப்படையில் எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு வைங்களேன். செஞ்சு காட்டுங்க, பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுங்கடா, அப்பதான் உண்மையாகும். நான் கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் திருப்பி ஒரு, இப்ப அவங்க சொன்ன மூஜிசா விஷயங்கள், அற்புத விஷயங்கள், இதே அற்புத விஷயங்கள் அல்லாத விஷயங்களில் செஞ்சு காட்டினா தான் உண்மைன்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த பிரிப்பு எதை வச்சு செஞ்சீங்க? அற்புத விஷயங்கள் அல்லாத விஷயங்கள் என்றது எங்க உங்களுக்கு வகையா வந்துச்சு? அற்புத விஷயங்கள்னா அந்நியம் கேட்பான், 300 வருஷம் தூங்கினாங்கன்னு சொல்றீங்களே குகையில, தூங்கி காட்டுங்க அப்படின்னு கேட்டான்டா விளையாட்டான். அப்படியெல்லாம் கேட்கப்படாது. அற்புத விஷயத்துல அவனுக்கு சட்டம் போடுவீங்களா? எங்களுக்கு போடுவீங்க, அவனுக்கு அந்த சட்டம் போடுவீங்களா? இதே கேள்வி வச்சு போட இயலாது. நியாயமா அறிவுபூர்வமானது அப்ப சரி, அவ்வளவுதான். பிராக்டிக்கலா செஞ்சு காட்டினா தான் சரியா கேட்டா, நான் திருப்பி கேட்கிறேன், ஆண்கட்ட அவுரத்து விஷயத்துல கருத்து முரண்பாடு இருக்குது. இவ்வளவு இருந்து இவ்வளவு வரைக்குமா, தொடை பகுதி அவுரத்தா இல்லையான்னு கருத்து முரண்பாடு இருக்குதா இல்லையா? நாங்கள் என்ன சொல்றோம், முழங்கால் டு தொப்புள் வரைக்கும் அவுரத்து இடத்துல கருத்து முரண்பாடு இருக்குதா? அந்த கருத்துல இருக்கிறோம். ஆனா பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னா, அரை ட்ரௌசர் எடுத்து சொன்னவங்க எல்லாம் தொழுது காட்டுவாங்களா? பெஸ்ட்டுக்கு பிராக்டிக்கலா செய்யணுமா இல்லையா? பிராக்டிக்கலா செஞ்சா தானே நம்புவோம். இமாமா இருந்து வெறும் மேலோட அரை ட்ரௌசர்ல ஃபர்ஸ்ட் தொழுது காட்டட்டும். பிராக்டிக்கலா செஞ்சா தானே மொத்தம் சரியா பிள்ளையாண்டு விளங்கிக்கலாம்டா. உத்தரா செஞ்சு காட்டிக்கலாம். இது வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் யாரையும் அப்படி தொழுவதை கண்டிக்கிறோமா? என்னோட கண்ணால காணல. அப்படியா இருந்தா நம்ம சட்டத்தை சொல்றோமா இல்லையா? சொல்லணும். சரி என்ன செய்யணும்? நாங்க என்ன சொல்றோம்னா, சரியாக இருந்தா அதான் தீர்ப்பா இருந்தா சொல்லணும். எவனுக்கு அந்த சூழலும் சந்தர்ப்பம் தேவைப்படுமோ அவன் செய்வான். நீங்க செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னா செஞ்சு காட்டுங்களேன். நியாயமான கேள்வி இல்லை. அதே கேள்விதான் நாங்களும் திருப்பி கேட்கிறோம். அதனால ஒன்று வழங்கணும். இந்த செய்தியில எந்த விதமான ஆபாசமும் இல்லை. சாலிமுடைய ஹதீஸ் மிச்சமே தெளிவா இருக்குது. இந்த ஒரு விளக்கத்தால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் 16, இமாம் புகாரி 16, முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்பட்டு எத்தனை ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. நிறைய புத்தகங்கள் இவ ஆதாரபூர்வமான செய்தியா இடம் பட்டிக்கலாம். காரணம், இதை யாருமே என்ன செய்யல, இந்த கோணத்துல விளங்கல. மற்ற அந்த ஹதீஸ்ல ஆபாசத்துக்கு நேரடியான எந்த வார்த்தையுமே என்னது இல்ல. அஜ்னபி மஹரம் என்ற ஸ்பெஷல் சட்டத்தின் காரணமாகவும், பாலூட்டல் என்ற ஸ்பெஷல் சட்டத்தின் காரணமாகவும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இஸ்லாம் தந்த ஒரு அழகான ஒரு வழிமுறை தான் இது. யாரோட உறவும் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாதுக்காக இந்த மாதிரி சிச்சுவேஷன் உள்ளவங்களுக்கு தரப்பட்ட ஒரு தீர்வு இது. அல்லாஹ் உடனே சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் விரிவா என்ன செஞ்சுக்கிறோம், அந்த தலைப்பு சீடியில பேசிக்கிறேன். ஓ, அதுல வந்து இப்ப சாதாரண வந்து இந்த காலத்தை பொறுத்த மட்டும் வந்து புள்ளிதான் அப்படி கத்துருக்குறது. இப்ப சாதாரணமா அவங்களோட மனைவி வந்து யாரோடைய பிறக்கலைன்னு சொல்லணும், அவங்க மட்டும்தான் குடும்பத்துல ஒரு பொம்பளை பிள்ளை. அப்படின்னு சொன்னா அவங்க
ஒரு சாதாரண சயின்டிபிக்கலி வந்து புள்ளியோட பிறந்தோடனே தானே பால் சுரக்கிறேன்னு சொல்றேன். ஓ சரி. பால் சுரக்கிறது அப்ப நீங்க பால் கொடுக்கணும்னு சொன்னா அவங்க எப்படி பால் கொடுக்குறது? அவங்களோட பிறந்த தாகமே இல்லை. அவங்களுக்கு எப்படி அந்த சட்டத்தை நிறைவேற்ற? சரி, இதுல அதாவது கேள்வி என்னன்னு சொன்னா பால் சுரக்காதவங்களுக்கு என்ன செய்யறேன்ற கேள்வி. ஆனா இதை வச்சு அந்த ஹதீஸ் லைஃப் ஆகாது. ஃபர்ஸ்ட் வெயிட், நான் விஷயத்துக்கு வரேன் சரியா, தீர்ப்புக்கு வரேன். அந்த செய்தி சஹி அந்த லிஸ்ட்ல இருக்கும். சுரக்காதவங்களுக்கு என்ன தீர்ப்புன்ற கேள்விதான் உண்டாகுமே ஒழிய சரியா சாலிமுடைய ஹதீஸ் என்ன செய்யாது, எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது இந்த கேள்வியால். அது விளங்கிக்கணும். அதுல இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இதுக்கு வரேன். சாலிமுடைய மனைவிக்கு குழந்தை இருந்ததுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறான். பால் ஊட்டினா தானே, பால் ஊட்டக்கூடிய அமைப்புல குழந்தை இருந்ததுக்கு என்ன ஆதாரம்? நான் என்ன சொல்றேன், ரசூலா பால் ஊட்டுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? பால் ஊட்டுங்கன்னு சொன்ன ஹதீஸ் சரியான ஹதீஸா இல்லையா? இல்லாமையா சொன்னாங்க ரசூலாங்க? அதான் கேள்வி. என் ஹதீஸ்ல இல்லேன்னு வந்திருந்தா கேள்வி வந்துடலாம். அவருக்கு எந்த குழந்தையும் இல்லாத நேரத்தில் நபியர்கள் பால் ஊட்டுங்கள் சொன்னார்கள் வந்தா கேள்வி நியாயம். ஹதீஸ்ல குழந்தை இருந்ததா இல்லைன்னு மெட்டர் வரல, பால் ஊட்டுங்கன்னு வந்திருக்கு, அவ்வளவுதான். இப்ப உதாரணம் பாருங்க, வளர்ப்பு குழந்தையா எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வளர்ப்பு குழந்தைய எடுத்துட்டு போனாங்கன்னு வருது. வளர்ப்பு குழந்தைய எடுத்து கொண்டு போவார்கள். நான் திருப்பி கேட்டேன்னா வளர்ப்பு குழந்தை எப்படி எடுத்துட்டு போவாங்க? அவங்களுக்கு இன்னொரு குழந்தை இதுக்கு என்ன ஆதாரம் கேட்கலாமா? எனக்கு ஹலிமத்து சாதியா எடுத்துட்டு போனா அவருக்கு இன்னொரு பிள்ளை இருந்ததுக்கு என்ன ஆதாரம் கேட்கலாமா? விளங்கிட்டா? அது கேள்வி அல்லது. ஏன் பால் ஊட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா பால் வரப்பே தானே செய்யறாங்க, எடுத்துட்டு போறாங்கன்னு விளங்கணும். ஆனா அவருக்கு இன்னொரு குழந்தை இருக்கவில்லை என்று வந்திருந்தா கேள்வி. அவருக்கு இன்னொரு குழந்தை இருக்கவில்லை இருந்தும் பால் ஊட்ட சொன்னார்கள் வந்தா கேள்வி. அப்படி வராத நேரத்தில் நாங்க எப்படி ஈஸியா விளங்கணும் என்று சொன்னா, பால் ஊட்டுறதுக்கு தகுதி இருக்க போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பால் ஊட்ட சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இந்த மௌத்தாகிற நேரத்தில் இது ஒரு பதில். ரெண்டாவது பதில், ரசூல் ஸல்லல்லாஹு மௌத்தாகிற நேரத்தில் சஹலாக்கு இன்னொரு குழந்தையும் சிறிய வயசுல இருந்ததுக்கு ஆதாரபூர்வமான செய்தி என்ன செய்தி வரலாற்றுல இருக்குது. அதே போல அபூ ஹுதைஃபா என்றும் ஹுதைஃபாவுடைய தந்தை என்று சொல்றோம். விளங்கிட்டா? ஹுதைஃபாவுடைய தந்தை இருந்தா அவரோட வாப்பட பேரே அந்த சாலிமுடைய உறவோட வச்சு பேர் அபூ ஹுதைஃபா. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தால அவருக்கு இன்னொரு குழந்தை கிடைச்சிருக்கலாம், பால் ஊட்ட சொல்லி இருக்கலாம். அதுல ஒரு பிழை ஒன்று இல்லை. அங்கனைக்கு மறுத்து இருக்க வாய்ப்பில்லை என்ற மாதிரியான செய்தி வந்திருந்தா யோசிக்கலாம். எப்படி சஹலாக்கு எந்த வகையிலும் புள்ள கிடக்க வாய்ப்பிக்கல, அவருக்கு 70 வயசுல இருந்தா அப்ப என்ன செய்யலாம்? அப்ப ஒரு கேள்வி வருமா இல்லையா? அது 70 வயசுல இருந்து எப்படி கிடைச்சுங்க? அப்படியான எந்த இதுவும் வரல, அவருக்கு எந்த இதுவுமே வர. அவர் திருமணம் முடிச்சு வாழ்ந்துட்டு புள்ளை கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருந்து அர்த்தம். புள்ளை கிடைச்சியும் இருந்தீங்களா அந்த நிமிஷம், அதை பத்தி மென்ஷன் பண்ணி வரல. எத்தனையோ செய்திகள் வருது, சில சஹாபாக்களுக்கு புள்ளை இருந்து வருது, மனைவி இருந்தா வரல. அப்ப அதுக்கான என்ன மனைவி இருந்ததுக்கு என்ன ஆதாரம் திருப்பி கேட்போமா? மனைவி இருந்தா தான் புள்ளை கிடைக்கும் என்ன செய்வோம்? அது நாங்க விளங்கிக் கொள்வோம். அவருக்கு என்னென்ன குழந்தைகள் இருந்தது, மனைவியில பேர் வந்திக்காது, என்ன முடிவு எடுப்போம்? மனைவி இல்லாமல் அற்புதமா குழந்தை பிறந்தன்னு முடிவு எடுப்போமா, அல்லது வரலாறு இல்லைன்னு முடிவு எடுப்போமா? செய்தி பதியப்படல, அவ்வளவுதான். அதில் உள்ள செய்தி பதியப்படல, அதுகளுக்கு ஒரு பாதிப்பு உண்டல்ல. இது முதல் விஷயம். ரெண்டாவது, தாய்க்கு பால் சுரக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாட்டி தாயிட தங்கச்சிக்கு பால் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். விளங்கிட்டா? தாயிட தங்கச்சிக்கு பால் சுரக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே தாயுடைய தாய் வந்து இளம் வயசுல இருந்து அவருக்கு பால் சுரக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எப்படி ஒரு வகையில பால் குடிச்சா டாட்ட எல்லாருக்கும் மகரமாயிருமே. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதான செஞ்சாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க குழந்தை இல்லை, அவங்களுக்கு பால் சுரக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களோட உறவுக்கார ஒரு ஆளுக்கு அனுப்பித்தான் அந்த மாதிரி நடந்து கொண்டாங்கன்னு வருது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த முடிவை நாங்கள் பிள்ளைன்னு தான் சொல்றோம். அவ எடுத்த அந்த விரிவாக எடுத்த அந்த முடிவு என்னது, பிள்ளைன்னு தான் சொல்றோம். அந்த ஹதீஸை வச்சு விளங்கினது. ஆனால் சொந்த தாய்க்கு மட்டும் பால் சுரந்தா தான் மகரமாகும் இல்லை, வேற வகையில என்ன செய்யும், மகரமாகும். வேற வகையில மகரமாகிறதுக்கான எத்தனையோ வாய்ப்புகள். ஹர்ரிமு மினன் மினர் ரலாஅத்தி மா துஹர்ரிமு மினன் நஸப். சந்ததி ரீதியாக நீங்க எப்படி எல்லாம் சட்டம் எடுப்பீங்களோ, மகரம் சட்டம் எடுப்பீங்களோ, அதே மாதிரி பாலூட்டல் மூலமும் மகரம் சட்டம் எடுங்கள்னாங்க ரசூலுல்லாஹ். ரைட்டா? பாலூட்டல் மூலமும் மகரம் சட்டம் எடுங்க. அபர்த்தம் என்ன? இப்போ உதாரணமா ஒருவர் வந்து ஒரு தாயிட்ட பால் அருந்திக்கிறார். பால் அருந்திருந்தா அந்த எப்படி நாங்க அதை பார்க்கணும்னா, அவ தாய் என்ற ஸ்தானத்துல வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவட தாத்தாவை திருமணம் முடிக்கிறவங்களுக்கு ஹராம் ஆகுது, அவட மகளை திருமணம் முடிக்கிறவங்களுக்கு ஹராம் ஆகுது. என்ன மாதிரி பார்க்கணும்? பிறந்த குழந்தை மாதிரி என்ன செய்யணும், அந்த சட்டத்தை பார்க்கணும். அதனால தங்கச்சி பால் ஊட்டலாம், தங்கச்சிடம் எப்படியோ என்னது இந்த மெத்தட்ல பால் ஊட்டி மகரமாயிக்கலாம். அது ஒரு சப்ஜெக்ட். ஒரு அளவு உலகத்துல உள்ள அமைப்புல தீர்வு. ஆனா எப்படியோ ஒரு ஆளுக்கு பால் ஊட்டக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு வைங்களே மகரமாக்குறதுக்கு, ஹதீஸ் லைவ் ஆகாது. இந்த ஹதீஸ் எதோட முரண்படல. ஆனா நீங்க மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை காட்டின முறை, அதான் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஹதீஸை ஒரு பச்சை ஆபாசமான ஒரு செய்தியா தான் என்ன செஞ்சுக்கிறான், காட்டிக்கிறான். பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுவீங்களா? அப்படி அது உண்மையில அந்த செய்தியில எந்த விதமான ஆபாசம் இல்லைன்ற போய் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் பதிஞ்சாங்க. நான் கேட்கிறேன், இமாம் முஸ்லிம் குர்ஆன் ஹாஃபில், விளங்கிட்டா, குர்ஆனை மனநமிட்டவர். இமாம் புகாரி குர்ஆனை மனநமிட்டவர். இப்ப இதை மறுக்கிறவங்க யாருமே குர்ஆனை மனநமிட்டவங்க இல்லை.
அவங்க குர்ஆனை மனம் விட்டவங்க, அரபு மொழியை என்னது சரளமாக படிச்சவங்க, தங்களோட கிரந்தங்கள்ல தஃப்சீர் பாடங்கள் என்னது குர்ஆனுக்கு விளக்க வகுப்பு விளக்க பாடம் ஒரு பாடம் போட்டவங்க. சூரத்துல் ஃபாத்திஹா தொடங்க குல்வலாத் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, விளக்க சொன்னவங்களுக்கு விளங்கலையா? ஹவுலைனி காமிலைனி 2 வருடங்கள் தான் பால் ஊட்ட வசனம் இதுக்கு முரம்பரன்னு விளங்கலையா? அது எவ்வளவு பதிஞ்சாங்களா இல்லையா? அந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும், அது சரியான முறையில் புரிஞ்சு கொள்றதுதான் அன்னைக்குள்ள செய்தி. அல்லாஹு அலம். இல்ல பில விஷயம் என்ன தெரியுமா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து முதல்ல நீங்க சொன்ன செய்தி, வாலிபர்கள் உங்களிடத்தில் வந்துவிட்டு போனார்கள் என்ற எந்த செய்தியும் இல்லை. வாலிபர்கள் அப்படின்னு ஒரு அல் குலாம் ஐஃபா, அல் குலாமுல் ஐஃபா, ஒரு அதாவது 11-12 வயசு ஒரு பிள்ளை சிறுவர் உங்களிடத்தில் வந்து விட்டு போகிறார், அதான் ஹதீஸ். உங்கள்கிட்ட வந்து விட்டு போறார், நாங்கண்டா அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றாங்க. யாரு? ரசூலுல்லாஹ்வோட மற்ற மனைவிமார்கள். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறோம், உங்களுக்கு சாலிம்ட ஹதீஸ்ல முன்மாதிரி இல்லையா? சாலிம்ட செய்தியில முன்மாதிரி இல்லை. இந்த ஹதீஸ் தெளிவான ஆதாரம், சாலிமுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிறதுக்கு. விளங்கிட்டானே? சாலிம்ட செய்தி ஆதாரம் இல்லை வேண்டு அவங்கள அப்படி தெரியான்னு சொல்லல. சாலிம்ட செய்தி சாலிமுக்கு மட்டும் உரியது அப்படின்றாங்க. யாரு? ரசூலுல்லாஹ்வோட ஏனைய மனைவிமார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க இல்ல, அது எல்லாருக்கும் பொதுவானதுன்றாங்க. விளங்கிட்டா? அப்ப இந்த செய்தி மறுக்கிறதுக்கான செய்தி இல்ல, சாலிம்ட ஹதீஸை மாறி விளங்கினதுக்கான செய்தி. நல்லா விளங்குது அந்த செய்தியிலே. அந்த செய்தியிலே ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு மாதிரி விளங்குறாங்க, ஏனைய மனைவிமார்கள் இன்னொரு மாதிரி விளங்குறாங்க. ஒரே செய்தி. ஏன் நான் கேட்கிறேன், ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட செய்தியை வச்சு தட்டாம ஏனைய மனைவிமார் விளங்குறத வச்சு அந்த ஹதீஸ் எடுத்துக்கலாமே. 2 மனைவிமார் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு மாதிரியும் ஏனைய மனைவிமார் வேற மாதிரி தான் அந்த செய்தி விளங்குறாங்க. வேற மாதிரி விளங்கினத்துல ஆபாசம் குறை இல்லையா? இல்லையா? அப்ப அதை வச்சு ஹதீஸ் சரியாக்கலாமே. உதாரணம் அப்படி எடுக்கிறதா இருந்தா அப்படி எதுவும் இல்லை. அந்த செய்தியில ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி விளங்கினாங்க, ஏனைய மனைவிமார் எப்படி விளங்கினாங்கன்றது நேரடியா இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அவ்வளவுதான். ஒரு ஹதீஸை எப்படி விளங்கினாங்கன்றத வச்சு ஹதீஸ் லைவ் ஆகுமா? எங்கேயாவது? குர்ஆனுக்கு முரண்பட்டா லைவ் ஆகும்னு சொன்னாங்க, விளங்கிட்டா? ஆபாசமா இருந்தா லைவ் ஆகும்னு ஒரு ஆள் தவறா விளங்கினதுக்கான இந்த ஹதீஸ் லைவ் ஆயிருமா? நான் போற போக்குல நான் ஒரு மாதிரி விளங்கிட்டு போவேன், ஹதீஸ் லைவ் ஆனது ஏன் நீங்க தவறா விளங்கிட்டீங்க அப்படி ஏதாவது சொல்லலுமா? பிள்ளை ஆயிஷா ரலியல்லாஹு தவறா விளங்கினாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தவறுன்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் துஹா தொழவில்லைன்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துஹா தொழுதுன்னு ஹதீஸ் எவ்வளவு வருது? ஹதீஸ் லைவ் ஆயிருமாவே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழித்த யாரா சொன்னா பொய்ப்படுத்துங்க என்னங்க, ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு திருநீர் கழித்த ஹதீஸ் வருது. யாரு தவறான விளக்கம் அது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தவறா விளங்கினாங்கன்னா சொல்லணும், அவ்வளவுதான். ஹதீஸ் லைவ் ஆயிருமா அதுக்காக வேண்டி? அதனால அப்படி இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை என்ன விளங்குறாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி இது எல்லாரும் யாருக்கு அவசியம் ஏற்படுதோ அவங்க எல்லாம் அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு விளங்கினா கொஞ்சம் விரிவா. நாங்க சொல்றோம் என்ன, வளர்ப்பு மகனா இருந்தவருக்கு மட்டும் உரிய சட்டம் அது. யாரு வீட்டுல ஒரு குழந்தை எடுத்து வளர்த்து அவங்க பெருசாகிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்பட்டால் அப்பதான் மார்க்க சட்டம் தெரிய வந்து அவங்களுக்குரிய சட்டம் அது. ஏன் அப்படித்தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நடைமுறைப்பட மற்றவங்களுக்கு பொதுவான சட்டம் இல்லை, நேரடியா விளங்குது. ஆயிஷா கொஞ்சம் விரிவா விளங்கினாங்க. விரிவா விளங்கினதுக்கு எல்லாரையும் அவங்க கூப்பிடவும் இல்லையே, அவங்களுக்கு யாரையும் திருமணம் முடிக்கிற ஹராம். ரசூலுல்லாஹ்ங்களுக்கு போற யாரையும் என்ன செய்யக்கூடாது, அவங்க திருமணம் முடிக்க கூடாது. அவங்க மார்க்க ஹதீஸ்களை சொல்வதற்காக வேண்டி அந்த ஏற்பாடு என்ன செஞ்சாங்க. அடுத்த பால் சொரக்கல் என்ன செய்தி அதிலே வருது, உம்மு குல்சூம் அனுப்பித்தான் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர்லாங்கட மகள் அது, விளங்கிட்டா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகள் இருந்தா உம்மு குல்சூம் சொல்லி, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகள் உம்மு குல்சூம் இருந்தாங்களோ அது மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகள் இருந்தாங்க. அந்த மகளுக்கு என்னது அவங்கள்ட்ட போய் அங்க பால் அருந்துவதற்கான ஏற்பாடு செஞ்சு அப்படித்தான் என்ன செஞ்சாங்க வருஷனா. அதைய கூட எப்படி காட்டினாங்கடா, வீட்டுக்குள்ள போறதும் நேரடியா பால் அருந்துற மாதிரி காட்டுற மாதிரி காட்டு. நாங்க கேட்கிற நேரடியா பால் அருந்துறத்தையா அந்த ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் பேசினாங்க? நீங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நேரடியா பால் அருந்துறீங்க, இது அசிங்கம் விட ஒரடியான்னு செஞ்சிருப்பாங்க, தட்டிருப்பாங்க. அதை பத்தி அந்த ஹதீஸ் பேசவே இல்லை. கறந்து பால் கொடுக்கிறது தான் அதை பத்தி பேசுது. அதை கூட ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் செய்யறாங்க, எதிர்க்கிறாங்க. நீங்க அப்படி என்ன செய்வானா, அது பிழை, அது தனிப்பட்ட ரீதியான சட்டம் அப்படின்றாங்க. ஆயிஷா அது பொதுவான சட்டம்ன்றாங்க, அவ்வளவு. ஆனா அதுக்கு அது சரி அப்படியே வச்சுக்கோங்களேன். ஹதீஸுக்கு என்ன பாதிப்பு அவங்களோட விளக்கத்தால? இந்த ஹதீஸ் எதோட முரண்படுது? ஒரு நாள் இது என்ன செய்யல அப்படியான செய்யல. ஆனா இப்ப நான் எவ்வளவு விளக்கம் சொல்றேன்னா அடுத்த முயற்சி என்ன நடக்கும், அந்த ஹதீஸை ஆபாசமா காட்டுறதுக்கான முயற்சியா செய்யலாம். நான் கேட்கிறேன், இந்த ஹதீஸ ஆபாசமா இருந்தா லைவ் ஆக்குவீங்களா, ஆபாசமாக்கி லைவ் ஆக்குவீங்களா? அப்ப டார்கெட் என்ன, லைவ் ஆக்குறதா டார்கெட்?
ஆபாசமா விளங்க உங்களுக்கு ஒரு ஹதீஸ் காட்டுறாங்க, இந்த மாதிரி வாய் வைத்து பால் இருந்தலாம் ஹதீஸ் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அவசரமா விளங்கிடும் இது என்னது ஆபாசமான. அப்படி வராத ஒரு ஹதீஸ் அப்படி ஆக்க பார்க்க கூடாது. அப்ப லைவ் ஆக்குறதா இலக்கு. அப்படி இருந்தா அந்த மாதிரி சொல்றதா இருந்தா தவறு. ஆயிஷர்லாங்க வந்து இந்த அதாவது பெரிய ஒரு மார்க் அறிஞராக இருந்தாலும் தவறான விளக்கங்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. துஹாவை மறுத்தது, ரசூலா நின்று கொண்டு சிறுநீர் கழித்த செய்தியை மறுத்தது, இந்த மாதிரி நிறைய செய்தி என்ன செஞ்சுக்கிறாங்க ஆயிஷன் சொல்லிக்கிறேன். நிறைய சரியான விஷயங்கள் சொன்னது போல நிறைய இந்த மாதிரி என்னது மருத்துவம் வைக்கிறாங்க. மருத்துவ விஷயங்களுக்கு நான் இவ்வளவு நாள் நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுக்கு மார்க்கமே ஒழிய நபித்தோழர்கள் ஒரு இஜ்திஹாத் அடிப்படையில் மாற்றமா சொன்ன செய்திகள்லாம் மார்க்க ஆதாரமாக ஆகாது. ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் ஒரு செய்தியை விளங்கி இருந்தாங்கன்னா அது நிச்சயமா குர்ஆன் சொன்னாலும் உள்ள செய்தியா தான் இருக்கு. இல்லாத செய்தி என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க. நபித்தோழர்கள் இஜ்திஹாத்ல பிழை விட்டாங்கன்னா அது குர்ஆன் ஹதீஸுக்கு அது பொறுப்பல்ல. அதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வரோம். ஒரு சஹாபி மாறி விளங்கினத்தால ஒரு நாள் என்ன செய்ய போறல ஒரு ஹதீஸ் லைஃபா போறது. அதுவும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அதாவது சூனியம் கண்ணேறு இல்ல முடிச்சிடறேன். சூனியம் கண்ணேறு மெட்ரிக்கு தானே அது போஸ்ட்